Sridharmi Sayyar, Sivam sir, invited on the Tamil Shiva. இல்ல ஆட்டுத்தோல்ல தான் எழுதுனாங்க. அதுக்கு அந்த டைமுக்குள்ள இங்க தமிழ்நாட்டுல வந்து ஓலைச்சுவடிகள் நிறைய எழுதி வச்சிருந்தாங்க, தெரியும்ல உங்களுக்கு அந்த டைமுக்கு. சரி இருக்கட்டும், அதுல என்ன பிரச்சனை? ஓலைச்சுவடி எங்க வந்துட்டீங்க? இப்ப இருங்க இப்ப அகமது ஸ்கிரைப்னா வந்து அவங்க தான் ஆத்தர்ஸ்ங்கிறீங்க, ரைட்? இப்ப அந்த அவங்க எழுதுனதெல்லாம் எங்க இருக்குங்க? அது பாதுகாப்பா இருக்காது, அதுதான் கேக்குறேன். ஆமா, எழுதுனதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது, யூனிவர்சிட்டிகள்ல மியூசியம்கள்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு காலகட்டத்துல அவர் எடுத்த அதாவது ஒரிஜினல் பிரதியிலிருந்து எடுத்த பிரதி வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பாதுகாப்பா இருக்கு. அதே மாதிரி ஹதீஸ்களுக்கும் இருக்குது. இல்லங்க, பட் இதுதான் முதல்ல இந்த ஸ்கிரைப் எழுதுனது தான் முதல்ல ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கு, கரெக்ட்டுங்களா? இதான் முதல்ல. ஆமா, ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து மியூசியம்னா இப்ப மெயினா வந்து முகமது அவர் பிறந்தது மெக்கா தானே, மெக்கா மதீனா தானே, அங்கதானே இருக்கு. அங்க இருக்கு. மக்காவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதீனாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. எதுன்னு சொன்னா ஒரு மியூசியம் இருக்குது. அதுல வந்து குர்ஆனுடைய மூலப்பிரதிகள், குர்ஆன்ல கல்லுல வடிச்சது, குர்ஆன் எழுத்துக்கள், அதே மாதிரி ஹதீஸ்கள் எல்லாமே அதுல ரெஃபரன்ஸ் அங்க இருக்கு. ஓகே, ரைட். அங்க போனாலும் பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னா வேற கண்ட்ரிகள்லயும் இருக்கு. அது சரி அஹ்மத், இந்த ஸ்டோரி ஆஃப் அப்ரஹா ஆஃப் எலிஃபென்ட்ஸ், அந்த எலிஃபென்ட் ஸ்டோரி எந்த நாட்டுல நடக்குது? சவுதி அரேபியால நடக்குதா, யமன்ல நடக்குது அந்த கதை? அது வந்து சவுதியில நடக்குது. இல்ல தப்பு. அதோட இன்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா யமன்ல இருக்கு. யானைங்க எங்க இருந்து வந்து? சவுதியில எங்க யானை இருந்தது? எலிஃபென்ட்ஸ் இல்ல, யானை சவுதியில இருந்துச்சுன்னு சொல்லலையே, சம்பவம் நடக்கிறது. அதாவது யானை எங்க இருந்து வந்தது? யானை எனக்கு நான் சொல்றது சரின்னு சொன்னா யமன் சைட்ல இருந்தா வந்தது யானை. யானைப்படையை யாரு வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா? ஹைதர் அலி, I was asking where elephants came from in story of Abraha, where this elephants came ஆபிரகாம் எலிஃபென்ட்க்கு என்னங்க from? இல்ல ஆப்ரஹாம் இல்லங்க, அப்ரஹா அந்த ஸ்டோரி. அப்ரஹா வேற, ஆப்ரஹாம் வேற. where elephants came from in the story of Abraha, where இல்ல ஒரு நிமிஷம் என்னன்னா கேஸ், இல்ல ஒரு நிமிஷம், இது இம்பார்ட்டன்டான क्वेश्चन. where elephants came from, Hyder Ali, in story of Abraha, where birds drop stones from the sky, in that story, where elephants came from? See, KS, if we keep on discussing, the topic will never end because it's an endless topic. So let's first finish with like a few questions ARK will ask. Yemen tomorrow we'll discuss. Actually, எனக்கு என்னன்னாங்க, இப்ப குர்ஆன்ங்கிற ஒரு புனித வேதத்தை வந்து நபிகள் நாயகம் மூலமா ஒரு டிவைன் வந்திருக்கான். அது எழுத்து வடிவத்துல இந்த ஒரு தோள்கள் மூலமாக நீங்க சொல்றீங்க. அது இங்க எப்படி ஓலைச்சுவடிமா நாங்க எழுதியிருக்காங்க. அந்த எத்தனை பேர் சொன்னீங்க? அந்த ஆத்தர் ஸ்கிரைப் எத்தனை பேர்? 24 பேரா? 7 பேர் சொன்னீங்க. நான் சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல இதுல வரலாறு சொல்றேன், கேக்குறீங்களா? ஒரு 5 மினிட்ஸ். தாராளமா சொல்லுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறை செய்தி வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, ஒன்று நேரடியாக நெஞ்சில உந்தப்படும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரீல் வந்து சொல்லுவார் இறை செய்தி. சொன்னதுக்கு பிறகு முகமது நபி மனனம் விட்டு கொள்ளுவாங்க. ஃபர்ஸ்ட் மனனம் தான் இஸ்லாத்துடைய இது. மனனம் விட்டதுக்கு பிறகு அதை வந்து சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சஹாபாக்கள்னா நபி தோழர், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மனநமிட வைப்பாங்க. மனநமிட வச்சதுக்கு பிறகு எழுத சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் வந்து எழுதுவாங்க. எழுதினத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வாசிக்க சொல்லுவாங்க. எழுதினத்தை வாசிக்க சொல்லி சரி பார்த்து கொள்வாங்க. இப்படி எல்லா வசனத்துக்கும் சரி பார்க்கப்பட்டுச்சு. குர்ஆனுடைய வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்ன இதுக்கு அப்படின்னு சொல்லி நபி சொன்ன ஓர்டர்லாம் அந்த வசனங்கள் அமைக்கப்பட்டு. சரியா? ஓகே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இது எல்லாமே எழுதி முடிச்ச டைம்ல எழுத்தாளர்கள் யாருன்னா, ஒரு சையத் இப்னு தாபித், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க மூலமாக எழுதப்பட்டுச்சு. எழுதப்பட்டிருந்த டைம்ல குர்ஆன் உள்ளத்துல மனனம் செய்யப்பட்டுட்டு முழுக்க எல்லாமே எழுதப்பட்டுட்டு, ஆனா ஒரு நூலாக கொண்டு வரல. அந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானதுக்கு பிறகு, அதாவது மரணிச்சதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்துல தான் என்ன செய்யப்படுதுன்னா, எழுதப்பட்ட குர்ஆன் பிரதிகள், அதாவது முகமது நபிக்கு பிறகு வந்த ஆட்சியாளர், அவருடைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட குர்ஆன் பிரதிகளை எல்லாம் ஒரு முஸஃப் ஆக்குறாங்க. முஸஃப்னா ஒரு நூல் வடிவில கொண்டு வராங்க, ஒரு இடத்த கொண்டு வராங்க.
கொண்டு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா முகமது நபியோட மனைவியரான ஹப்சா அவங்களுடைய வீட்டை வைக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆட்சியாளர் உமர் வாராரு, அந்த டைம்லயும் அப்படிதான் இருக்குது. அதுக்கு பிறகு உஸ்மான் வாரார், மூணாவது ஆட்சியாளர். இவருடைய காலகட்டத்துல அந்த எழுதப்பட்ட குர்ஆன் இருக்குல்ல, உண்டாக்கப்பட்ட குர்ஆன், அதுல இருந்து 7 பிரதிகள் எடுக்கப்படுது. அந்த 7 பிரதிகளை எடுக்கக்குள்ளேயும் முகமது நபியோட எழுத்தாளர்கள் எல்லாம் அங்கேயே இருக்காங்க. சரியா? இருந்து சரிபார்க்கப்பட்டு 7 பிரதி எடுக்கப்பட்டு அதுல ஒரு பிரதியை மதீனால வச்சுட்டு 6 பிரதிகளை ஈராக்கு மத்த நாடுகளுக்கு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. அந்த முதல் பிரதியை வந்து பாத்தீங்கன்னா முகமது நபியோட மனைவியில வீட்டை கொடுத்து அனுப்பிடுறாங்க. சரியா? ரைட். அப்ப இப்ப குர்ஆன் வந்து 2 வகையில பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒன்று மனநத்துல, இன்னொன்று எழுத்து. இதான் குர்ஆனுடைய பிரதியுடைய விருக்கம். அந்த உமர் ரலியல்லாஹு உஸ்மான் அந்த 7 பிரதி எடுத்தாருல்ல, அதுல உள்ள பிரதிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. மேலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்தான்புல் டாப் காப்பி மியூசியத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் இப்போ உள்ள குர்ஆனோட 99% ஒத்து போகும். 23 வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு இருக்கு. ரைட். இப்ப ஹதீஸுக்கு வருவோம். ஹதீஸை பொறுத்த வகையில ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி புரியணும், தொழுகை என்ன அதை எப்படி செய்யணும், இந்த மாதிரியான விளக்கங்கள், நோம்பண்டா எப்படி பிடிக்கிற, ஜக்காத்தண்டா எவ்வளவு கொடுக்குற, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுகளை ஆரம்பத்துல மனனம் தான் செஞ்சு கொண்டாங்க. இந்த மனனம் செய்யறதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட வச்சிருந்தாங்க. அவரோட பேரு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பலரும் என்ன செஞ்சாங்க, மனனம் விட்டு வச்சிருந்தாங்களா. பிறகு முகமது நபி இறுதி காலகட்டத்துல எழுதப்பட்டுச்சு, ஹதீஸ்கள் எழுதப்பட்டுச்சு. குறிப்பாக என்ன ஆரம்பத்தில் எழுதப்பட்டுச்சுன்னா சொத்து பிரிப்புடைய விவரங்கள். குர்ஆனுடைய 4, 11, 12 சொத்து பிரிப்பை சொல்லப்பட்டிருக்கும். இருந்தாலும் அதுல மேலதிக விளக்கங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விஷயங்கள்லாம் எழுதப்பட்டுச்சு. எழுதப்பட்டது இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி மௌத்தாயிட்டாங்க. ஹதீஸ்கள் மனநத்துல இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி மௌத்தாயிட்டாங்க. அதற்கு பிறகு நபித்தோழர்கள் ஹதீஸ்களை கொஞ்சம் கொஞ்சமா எழுதினாங்க. அந்த எழுதி உத்தியோகபூர்வமா கொடுக்கறதுக்கு இடையில தான் சில பொய்யான ஹதீஸ்கள் பரப்பப்பட்டுச்சு. இனி எழுதின டைம்ல என்ன செஞ்சாங்கன்னா, இது எது உண்மையான ஹதீஸ் எது பொய்யான ஹதீஸ்ங்கிறத இது செய்யறதுக்காக, உனக்கு யார் சொன்ன, இவருக்கு இவர் சொன்னதை இவர் பார்த்தாரா, அதுக்கு சாட்சி இருக்காங்கிற 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஒரு ஆள் 2 பேர், 5 லட்சம் நபர்களுடைய வாழ்க்கை வரலாறோட இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு 1400 வருஷம். ஓகேவா? அது எப்படி வரும்னா, முகமது நபிட்ட இருந்து இவர் படிச்சாரா, இவர்கிட்ட இருந்து இவர் படிச்சார், அப்படியே வந்து 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 இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாணவர்கள் 100 மாணவர்கள் படிக்காங்கன்னா அந்த 100 மாணவர்களும் பரிசோதிச்சு எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணி இவங்கள இருந்து இவங்ககிட்ட ஹதீஸ் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி மதரசாக்கள்ல கொடுக்காங்க. ஓகேவா? இதான் இதுல சுருக்கம். இல்ல எனக்கு புரியுதுங்க. ஏன்னா நீங்க நேம்ஸ் எல்லாம் சொல்றீங்க, அதை கால் பண்றது வந்து ப்ரொனன்சியேஷன் ஓகே. பட் ஆரம்ப கட்டத்துல வந்து நபிகள் நாயகம் மூலமா தான் வந்திருக்கு. அதான் அவர் தான் ஆரிஜின் பாயிண்ட். அந்த நபிகள் வந்து இறை தூத மூலமாக, இறை சக்தி மூலமாக அறிகிறாரு. ஓகேங்களா? அதன் பிறகு அந்த மனநம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மெமரைஸ் பண்றாரு. அவர் தோழர்னு சொல்றீங்க, நபி தோழர்னு சொல்றீங்க. மெமரைஸ் பண்ணிக்கிறது. குர்ஆனை வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட குர்ஆனை முழுமையாக மனனம் செஞ்சிரு, குர்ஆனை முழுமையா மனனம் செய்யற அரபுல ஹாஃபில்கள்னு சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் வந்து அந்த அத்தனையும் அவங்களுடைய நபிகள் தோழர் எல்லாருமே மெமரைஸ் பண்றாங்க, கரெக்ட்டுங்களா? மனனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாருமே மெமரைஸ் பண்றாங்க. நபியில குறிப்பா எல்லாருமே மெமரைஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேல அந்த டைம்ல மெமரைஸ் பண்றாங்க குர்ஆன். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, அந்த டைம்ல ஏன் அவ்வளவு பேர் மெமரைஸ் பண்ணா, அது பாதுகாக்கிறதுக்கான இத்தனை பேர் மெமரைஸ் பண்றதுக்கு அவர் தோழர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், என்ன மாணவர்களா? தோழர்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஓகே, தோழர்கள். ஓகே, தோழர்கள்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்கல்ல, அவருடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அபூபக்கர் இருக்காருல, மாமனார் இருக்காரு, அலி இருக்காங்க, எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான். மற்ற ரிலேட்டிவ்ஸ் இல்லாதாங்களும் இருக்காங்க. இல்ல, நான் கேள்வி என்னன்னா, அந்த டைம் ஆஃப் ப்ராபர்ட் முகமது அவர்களுடைய காலகட்டத்துல அந்த தோழர்கள்னா இவங்கெல்லாம் வந்து ஒரே குழு தானே, விச் மீன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தானே, ஒரு ட்ரைப் மாதிரி தானே, கிளான்ஸ் தானே? இல்ல, அதுங்க வந்து ட்ரைப்னு சொல்லி பார்க்க போனா நிறைய ட்ரைப்ஸ் இருந்தாங்க. நிறைய ட்ரைப்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில உண்டா இருந்தாங்க.
வந்து நிறைய ட்ரைபுங்க இருக்கீங்க, எத்தனை ட்ரைபுன்னு சொல்ல இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் பாயிண்ட் அந்த அந்த அவங்கலாம் ஆக்சுவலி யாரு? அரபியர்கள் தானே இந்த அரபியர்கள் தான். எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே அரபியர்கள் தான். ஒன்று ரெண்டு உதாரணமாக சல்மான் இப்னு ஃபாரிஸ், இவர் வந்து ஒரு பார்சியர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரசீக நாட்டை சேர்ந்தவர். பிறகு முகமது நபி கிட்ட தோழராக சேர்ந்து கொண்டார். இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதான் வந்து பேட்டில் ஆஃப் ட்ரென்ச்ல பர்ஷியன்ஸும் முகமது நபியும் சண்டை போட்டாங்க. யார் யார் சண்டை போட்டா பேட்டில் ஆஃப் ட்ரென்ச்ல? பேட்டில் ஆஃப் ட்ரென்ச். ட்ரென்ச்னா குழி தோண்டுவாங்க. குழி தோண்டி அத வந்து அகல் போரா? எனக்கு அரபிக்கும் பெர்ஷியக்கும் நடுவுல நடந்த போர் தானே அது? இல்ல, அது அகல் போர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரபியர்களுக்கும் மக்க அரபியர்களுக்கும் முகமது நபிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த போர். பேட்டில் ஆஃப் உஹுத். பேட்டில் ஆஃப் உஹுத் அரபியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்தது. அரேபியருக்கும் முஸ்லிம். ஓகே. பாரசீக, அதாவது பாரசீக மன்னர்களோட போர் வந்து முகமது நபி மரணிச்சதுக்கு பிறகுதான் நடந்துச்சு. ஓகே ஓகே சரி. அப்புறம் இந்த யானைங்க வந்து யமன்ல இருந்தானே வந்திருக்கோம். அரேபியால இப்ப பார்த்தேன் யமன்ல இருந்தா வந்து யமன்ல இருந்தா யானைங்க வந்திருக்கு. அது சரி. அது எங்க இருந்து? இத்தியோப்பியால இருந்து கொண்டு வந்தாங்களா, இந்தியால இருந்து யானைங்க போயிடுச்சோ? அது ஏதாவது ஐடியா இருக்கு? இல்ல, யமன்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா இடையிலே சவுதிக்குள்ள வரலையே, அது கம்ப்ளீட்டா மக்காக்குள்ள வரலையே, இடையிலே அழிக்கப்பட்டுட்டு அந்த யானைகள்லாம். அது சவுதி அதான் காபாக்குள்ள வரல, காபா கிட்ட வர முடியல. பட் இந்த யானை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து இத்தியோப்பியால இருந்து, அதாவது யமன் வாசிகள் தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு யானை எங்க இருந்து வந்துன்னு தெரியல. யமன்ல கூட இருக்காது யானை. ஆனா யானை இங்க சவுத் இந்தியால இருக்கும், இத்தியோப்பியால பக்கத்துல இருக்கு. எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அதுதான் கேட்டேன். ஹதீஸ் இருக்கான்னு. இல்ல, அது தெரியல. வணிக புழக்கம் இருந்துச்சு தானே. நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன்னா, நபிகள் நாயகம் அவர் காலகட்டத்துல அவர் தோழர்லாம் சேர்ந்து ரிலேஷன்லாம் சேர்ந்துதான் மரணம் செய்யறாங்க. இவன் ஒரே அரபியர்கள்னா இந்த அரபியர் இஸ்மாயிலோட வழி வந்தோம் கரெக்டுங்களா? அப்புறம் மூலமா இஸ்மாயிலோட வழி வரும் கரெக்டுங்களா? இஸ்மாயில் வம்சாவளியை சேர்ந்தவங்களும் அதுல இருந்தாங்க. அரபியர்னாலே இஸ்லாமிய வம்சத்துல தான் வந்திருக்காங்க, அதுதான் அர்த்தம். அது எல்லாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வம்சாவளி இல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வம்சாவளியை சேர்ந்தவங்க இருந்தாங்க. ஒரு மோர் தென் 50% இருந்தாங்க. இப்ப அரேபியருக்குள்ள பானு ஆஸ், பானு குரைசா இவங்கெல்லாம் வந்து யூதர்கள் தானே அஹ்மத்? பானு அவங்க வந்து யூதர்கள். இவங்க யூதர்கள் அல்ல அரேபியர்கள் தானே? அரபியர்கள், யூதர்கள் அரபியர்கள்னா யூதர்கள் வந்து அரேபியால வந்து வாழ்ந்தாங்க கிபி 70க்கு பிறகு. இவங்க கூட முகமது நபி சண்டை அதுல அவங்களோட கைபர் போர் வந்துச்சு, அவங்க போருக்கு வந்தாங்க. இப்போ இல்லங்க, இப்ப அரேபியர்கள் வந்து மோர் தென் 50% வந்து இஸ்மாயிலுடைய ஃபேமிலிங்கிறீங்க. அப்ப மத்த 50% யார்? அவங்கலாம் யூதர்களா? மற்றது வந்து பாத்தீங்கன்னா யமன்ல இருந்து வந்த யமன் வாசிகள். அது போக மத்த அந்த ட்ரைபை எக்ஸ்பிளைன் பண்றதாக இருந்தா அதுக்கு என்ன தனியா எக்ஸ்பிளைன் டைம் எடுக்கும். யமன் வாசி இல்லைங்க. அதாவது அரபியர்களை வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிப்பாங்க அரபிய வம்சாவளியை. அல் அரபுல் ஆரிஃபா, அடுத்தது அல் அரபுல் முஸ்தாக்னு சரி பிரிப்பாங்க. இந்த முஸ்தாக் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வம்சம். இன்னொரு அரபு ட்ரைப் கொண்டு வரும், சரிங்களா சொல்றேன். கொமனா 3ஆ பிரிப்பாங்க அரபிய ட்ரைப். ஏன்னா அல் அரபுல் ஆஃபா இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரபுல் ஃபாயிதா, அரபுல் ஆஃபா. இவர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா கஹ்தான் வம்சத்தினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ட்ரைபும் அங்க இருந்துச்சு, அரபிய ட்ரைப். அதுக்குள்ள நிறைய ட்ரைப் வந்து அது ஓகே அஹ்மத். காத்தான் ஒண்ணு, அத்னான் ஒண்ணு. அத்னானுக்கும் காத்தானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ரெண்டும் ஒரே சோர்ஸ் வந்து இஸ்மாயில் வம்சாவளிகள் தான் ரெண்டு பேருமே. ஆமா, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்துல வந்து கஹ்தான் வம்சத்தினர் வந்து யமன் வாசி. அதாவது கஹ்தான் வம்சத்தினர் வந்து யமன் வாசிகள்ல இருந்து வரக்கூடியவங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்துல வந்தவங்களா இருந்தாலும் யமன் வாசிகள்ல இருந்து வரக்கூடியவங்க.
அவங்க வந்து அந்த கஹதான் வம்சத்தினர்னு சொல்லப்படும். மற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து அரபிய, அதாவது அந்த பிரதேசத்து அரபியர்கள் வந்து வந்தவங்கள சொல்லப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஆரம்பத்துல அரபியர்கள் அங்க இருக்கல, அதாவது மக்காவுல உள்ள அரபியர்கள் சொல்லி யாருமே அங்க இருக்கல. இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹாஜர் அலி இஸ்லாத்தை கொண்டு விடக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்த யமன் வாசிகள் தான் நீங்க தண்ணி இருப்பதை கண்டு அங்க தங்கினாங்க. சோ அந்த 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 கோத்திரத்தை சேர்ந்த பெண், யமன் வாசிகளை சேர்ந்த பெண்ணை தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் திருமணம் முடிச்சாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அந்த வம்சாவளியில் பரவணுச்சு. அதுல ஒவ்வொருத்தருடைய இதுகளும் இருக்கு, ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள். அதுல கஹதானுங்கிற ஒரு பேர் இருக்கு, அத்னானுங்கிற வம்சத்துல இருந்து முகமது நபி வராங்க. கரெக்ட். இப்ப முகமது நபி வந்து அவங்க மெக்கன் சாலை வந்து பெர்சிக்யூட் பண்றப்ப அவரு ஒரு இடத்துல தஞ்சம் போடுறாரு. அது எங்க வராரு? மெக்காக்கு வந்துட்டு, அதான் யமனுக்கு வருவாரு. யமனுக்கு வந்துட்டு இத்தியோப்பியாவுக்கு வந்துடுறாரு இல்லையா? இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? முகமது நபி வந்து தஞ்சம் போடுவார் ஒரு இடத்துல. அவர் வந்து மெக்கால பெர்சிக்யூட் பண்றப்ப தஞ்சம் போடுறதுக்காக ரெஃப்யூஜியா வருவார். யமனுக்கு தான் வருவார் அவர். கரெக்டா? ஒரு இடத்துல கொல்ல வரப்ப எங்க வந்து வருவாரு? யமனுக்கு தானே வராரு. இல்ல இல்ல, அது வந்து இங்க அந்த மலை தானே, அந்த மலையும் வந்து பாத்தீங்கன்னா மக்கா சுத்தி உள்ள மலை தான், யமன்ல உள்ள மலை. வேற எங்கேயும் போகுதுங்க. இல்ல 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 என்னன்னா இல்ல ஏற்கிற எங்கேயும் போல இல்ல, யமனோட கனெக்ஷன் புரிஞ்சுக்கணும் ஏற்கிற, அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்க. இல்லங்க, அதை விட அந்த கோர் பாயிண்ட் குலதெய்வம் தானே, மேல குலதெய்வம் தான். இப்ப மக்கால உள்ள ரீச்சுவல் நடக்குதுல்ல, அது வந்து அந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் லைக் குலதெய்வம், இந்தியாவில் இருக்கிற குலதெய்வம் கான்செப்டா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, குலதெய்வ கான்செப்ட் இல்ல. அந்த குலதெய்வத்தை பொறுத்த வகையில முன்னோர்களை வணங்குறது, அவங்க கிட்ட உதவி செய்யறது, அந்த மாதிரி எந்த விஷயமும் இங்க இஸ்லாத்துல வந்து கிடையாது. சரியா? முன்னோர்களை வணங்குறது, முன்னோர்கள்ட்ட உதவி செய்யறது. இப்ப அன்னைக்கு ஒரு ஆள் வந்தாரு, அவர் பேர் என்ன, கோபிநாதன் ஒரு ஆள் வந்தார். அவர் ஏதோ அவங்களோட வம்சத்துல உள்ள யாரோ ஒரு ஆளை வந்து குலதெய்வமா வணங்குறாங்களாம். ஏதாவது கஷ்டப்பட்டா போய் கேட்பாராம். அப்ப அவங்க வம்சத்துல யார்ட்ட பிள்ளை இல்லையா அவர்கிட்ட போய் பிள்ளை சரச்சில கேட்பாங்களாம். இந்த மாதிரி இஸ்லாத்துல கேட்கறது கிடையாது. பிரார்த்தனைகள், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். சரி, அதனால இந்த இல்ல சஃபா மர்வா ஏன் பண்றாங்க? அப்போ சஃபா மர்வாங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை நினைவு கூறுறதான தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கறது கிடையாது. இல்ல இது முன்னோர் தானே. இல்ல இப்ராஹிம் அதான் ஹேகர் முன்னோர், அவங்க கிராண்ட் மதரை வந்து நினைவு கூறுறதுக்கு தானே. அரேபியர்களோட அம்மன், ஒரு அவங்க அம்மாவோட பூர்வீகம். அம்மன் இல்ல 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 ஹேகர் தானே சஃபா மர்வா இத ஹேகரை ஞாபகம் கூறுற மாதிரி தானே பண்றாங்க அவங்க. ஹேகர் இல்ல, ஹாகர் நினைவு கூறுற மாதிரி தானே பண்றாங்க. அந்த தியாகத்தை நினைவு கூறுறது. கரெக்ட். அவங்கள வணங்குறது. அப்புறம் ஏன் மொட்டை அடிக்கிறாங்க அஹ்மத்? அந்த இதுல மொட்டை அடிப்பாங்க தெரியுமா? முகமது நபி மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதனால அடிக்கிறது. இல்ல முருகன் கோவில்ல மொட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, ஏன் அது? அது வந்து ஏனுங்கிறத நீங்க முருகன் கோயில மொட்டை அடிக்கிறார்கள் தான் கேட்கணும். நாங்க ஏன் மொட்டை அடிக்க மாட்டா, முகமது நபி சொன்னாங்க, அதனால செய்யும். அதனால செய்யறது சிலுங்க. இப்ப ஓகே ஒத்துக்கிறாங்க, பட் அந்த குலதெய்வம் மாதிரி முன்னோர்கள் வழிபடுறது இல்லைங்க. ரிச்சுவல், அது ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா இங்க வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, விலங்குகளை வழிபடு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, உண்மைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்து மதம் நீங்க வேதங்களை ஆராய்ஞ்சாத்தான் அதுக்குரிய ரிசல்ட்டை வந்து உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்காவை வந்து புனித ஸ்தலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தானே, இந்து மத வேதங்கள், அதுக்குரிய ரெஃபரன்ஸ்கள் இருக்கு. இனி அங்க போய் செய்ய வேண்டியது ஏதோ மறுபடியும் இந்தியால வந்துட்டு அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் போய் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க மக்காவுல, அது ஏதோ காலப்போக்குல மருகி இந்தியாவுக்குள்ளேயே செய்யற மாதிரி ஏதோ குழப்பத்துல வந்திருக்குங்கிறதா எங்களோட புரியும். புரியல, இந்தியாவில இருக்கிற மாதிரி ரிச்சுவல் அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இல்ல, இந்தியாவில இருந்து அங்க போகல, அங்க இருந்தா இங்க வந்திருக்கணும். அது எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த மாதிரியான டைப், அது எப்படி ப்ராசஸ் இருக்கும்? அதாங்க ஹஜ்ஜி செய்யறது இருக்கு தானே, ஹஜ்ஜி ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது யூகம் தான், ஆதாரம் கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் கிடையாது, அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மக்காவுக்கு போய் ஹஜ்ஜி செஞ்சிருப்பாங்க, இந்தியாவில இருந்து மக்காவுக்கு போய் செஞ்சிருப்பாங்க, ஹஜ்ஜி செஞ்சிருப்பாங்க. நாளடைவுல காலப்போக்குல என்ன நடந்திருக்கும், அது ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த அந்த தூய வடிவில உள்ளது மாற்றம் அடைகிறது இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே மொட்டை அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து இனி அது இந்த மாதிரி வழிபாடா வந்திருக்கு.
இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ்லாம் உண்டுங்களா? இந்த விலங்குகள் அந்த மாதிரி விஷயம் உண்டுங்களா? விலங்கு அனிமல் சாக்ரிஃபைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாவுக்காக செய்யறது, ஏழைகளுக்காக இறைச்சிகள் கொடுத்து போய் செய்யறதுக்காக செய்யறது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை நினைவு கூறுறதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல தன்னுடைய மகனை வந்து பலியிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொன்னான். இவரு பலியிட கொண்டு போனாரு. அந்த டைம் அல்லாஹ் நிப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்க என்று சொல்லி ஒரு ஆட்டை, அதுக்கு பதிலா ஒரு ஆட்டை கொடுப்பான் பலியிடுறதுக்கு. அந்த அதை நினைவு கூறுற விதமா தான் அனிமல் சாக்ரிஃபைஸ் நடக்குது. அல்லாவுக்காக நடக்குதுங்கிறீங்க, அப்புறம் வேற யாருக்காக? அல்லாவுக்காகத்தான் நடக்குது. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் நினைவு கூறப்படுது. அவருடைய நினைவுன்னு சொல்லலாமா? அவருடைய நினைவுங்கிறது அவருடைய தியாகத்துடைய நினைவு, அவர் செஞ்ச தியாகம். சொல்றது தப்பா நினைக்க வேணாம். இங்கேயே சில குலதெய்வங்கள் வந்து தியாகம் பண்ணிருக்காங்க. நிறைய குலதெய்வங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் நடந்திருக்கு, கனெக்ட் ஆகுது. இல்ல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிமுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம்னு சொன்னோம்டா நான் வந்து முஸ்லீம்ல இருந்து வெட்டால போயிருக்கேன். அல்லாவுக்காக மட்டும்தான் பலியிட முடியும். சரியா? அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுக்காக பலியிட்டாங்க, அதுல இருந்து வருது. ஓகேவா? அவர் யாரு ஆக்சுவலா? அவர் பேர் சொல்லுங்க. அவர் ஆக்சுவலா யாருங்க? அவர் பேர் என்ன? அவர் தாங்க இப்ராஹிம். கிட்டத்தட்ட இறை தூதர்களுடைய மூதாதையர் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர். ஆபிரகாம் தான் இப்ராஹிம் கேட்கல. ஆபிரகாம் தான் அவர். ஆபிரகாம் தான் இப்ராஹிம். ஓகேவா? ஓகே. ஆக்சுவலா அவர் வந்து ஆபிரகாம் வந்து கேக்குறப்ப அவர் புதுசா ஏதாவது கொண்டு வந்தாரா? நியூ ஃபார்மா ரிலிஜன் கொண்டு வந்தாரா? இல்ல ஆல்ரெடி இந்த கான்செப்ட் ஆஃப் அந்த குலதெய்வம் மருதுக அந்த கரெக்ட் பண்ணுவாங்க? இல்ல, பலியிடுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இதுக்குத்தான் அல்லாஹ் சொன்னதாக இங்க சொல்லப்படுது, இஸ்லாத்துல சொல்லப்படுது. மற்றபடி ஏற்கனவே இருந்ததுதான், ஒரு இறைவனை வணங்கணும், சிலை வழிபாடுகள் கூடாது. இப்ராஹிம் யார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா சிலைகளை செய்யக்கூடியவரா இருந்தார். அப்ப ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தப்புப்பா, நாம சிலைகளை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அப்பாவோட தர்க்கம் செஞ்சாங்க. தர்க்கம் செஞ்ச காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஏத்துக்கொள்ளல, அவங்க ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க, வாங்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிலை வழிபாட்டுக்கு எதிராக இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம். சரியா? அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு கட்டத்துல அவருக்கு நீண்ட நாட்கள் பிள்ளைகள் இல்லை. பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்காங்க. அவருக்கு ஒரு பருவ வயசு அடைகிற டைம்ல பலியிட சொல்லப்படுது. அதை பலியிட கொண்டு போற டைம்ல அதை தடுத்துட்டு இறைவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டை கொடுக்கான், இதை பலியிடுங்க. சோ அதுல இருந்து இந்த பலியிடுற விஷயம் வருது. ஓகே. அப்ப அந்த அவர் பிள்ளையே அதாவது ஹியூமன் சாக்ரிஃபைஸ்னா அது which means அவர் பிள்ளையே மகனே அப்படியா? அந்த மாதிரி சொல்றீங்க? அவர் மகனையே பலியிடுறதுக்கு பெஸ்ட் அல்லாஹ் கட்டளையிட்டான், அவரும் பலியிட கொண்டு போனார். ஆனா அது தடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அல்லாஹ் அதை தடுத்தான். ஏன்னா மனித பலி வந்து கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் தடுத்தான். அது அல்லாஹ் சோதிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 90 வயசாகியும் 80 வயசாகியும் பிள்ளை இல்லை. அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை வந்து கிடைக்குது. சரியா? பிள்ளை கிடைக்கிற பட்சத்துல இனி அதை வந்து அல்லாஹ் பலியிட சொல்றான். அந்த ஒரு டைம்ல அவர் அல்லாஹ்வோட கட்டளை நிறைவேற்ற போறாரு இல்லையா, அதுதான் அந்த தியாகம். ஓகே. அப்ப வந்து அந்த அது வந்து ஒரு சோதிக்கிறது தான், நல்லா சோதிக்கிறார் இப்ராஹிம். அப்படிதான் சொல்றேன். கரெக்ட். அவருக்கான சோதனை இது குர்ஆன்லயே 37வது அத்தியாயத்துல 100ல இருந்து 103வது 108வது வசனத்துல வரும். இது ஒரு மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ்வே சொல்லியிருப்பான். இல்ல அது ஓகே அஹ்மத். இப்ப காபில் ஹாபில் வந்து பலியிட்டு இருக்காங்களா? அவங்களும் ஆடு பலியிட்டு இருப்பாங்க. ஆடமோட முதல் குழந்தைங்க 2 பேரும் பலியிட்டு இருப்பாங்களா இல்லையா? அவங்களும் ஆடு பலியிட்டு இருப்பாங்கல்ல? அவங்களும் வந்து ஒரு விதமான பலி இட்டதாக சொல்லப்படுகிறது. பட் இங்க இப்ப ஃபாலோ பண்றது அதை இல்ல. இப்ப இங்க ஃபாலோ பண்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பலியிடுற விஷயத்தான் ஃபாலோ பண்றது. அவருக்கு 2 பலிக்கும் வித்தியாசம் என்ன? ஆடு பலி கொடுக்கறதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அப்பைக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல. அவங்க வந்து பலியிட்டதா சொல்லப்படுது. எந்த டைம்ல என்ன மாதிரி பலியிட்டாங்கிறது நமக்கு தெரிய வரல. இது வந்து ஹஜ்ஜுடைய டைம்ல பலியிடப்படுது. இதுல இன்னொரு விஷயம், இந்த பலின்றது வந்து அந்த டெம்பிள் ஆஃப் மீனா, அதான் காபா கிட்டதான் பலி, அதான் மீனான்ற இடத்துல தானே பலி கொடுக்குறாங்க. குலதெய்வ கோவில் மாதிரி அந்த கோவில் கிட்ட தானே பலி கொடுக்குறாங்க. குலதெய்வ கோயில் மாதிரி கிடையாதுங்க. கௌபாங்கிறது அல்லாஹ்வை வணங்குவது. சரி. இல்ல ஆமா, பலி அங்கதானே கொடுப்பாங்க அவங்க. இல்ல, அங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம், பிரச்சனை. அங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க, அங்க கொடுப்பாங்க. போகாதாக்கள் இங்க கொடுப்பாங்க.
அது பிரச்சனை இல்லை. இப்ப இல்லங்க, இப்ப அபிரகாம் வந்தாச்சு. ஏன்னா அபிரகாம் தான் எல்லாருக்குமான ஒரு முதன்மையானவர் சொல்றீங்க. எல்லா இறை தூதர்கள் சொல்றீங்க. ஆமா, அவருக்கும் தந்தைக்கு என்ன மூத்தவங்க ரொம்ப இருக்காங்க. ஆபிரகாம் இப்ராஹிமுக்கு முதன்மையானவங்க இருக்காங்க. உதாரணமா நூஹ் இருக்காரு, இத்ரிஸ் இருக்காரு, இப்படிப்பட்ட ப்ராஃபட்ஸ் இருக்காங்க. பட் இப்ராஹிம் முக்கியமா சொல்லப்படுறதுக்குரிய ரீசன் என்னன்னா, இவருடைய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹஜ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவருடைய வம்சாவளி தான் யூதர்களும் அதாவது முகமது நபில வம்சாவளி. சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள், இஸ்மாயில், இஸ்ஹாக். அதுல இஸ்ஹாக்குடைய வம்சாவளி தான் யூதர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளி தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரசர் எல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளி தான். சவுதிக்கு வருவோம் அப்புறம். பட் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தானே, ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான், அங்காளி பங்காளிங்கிற அப்படிதான் சொல்றேன். அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி, ஹாகர், சாரான்னு சொல்லக்கூடிய 2 மனைவி மாதிரி. ஹாகர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சாராக்கு பிறந்தவர் இஸ்ஹாக். ஓகே. இப்போ பிரதர்ஸ். ஆபிரகாமுடைய தந்தை வந்து அவர் பேர் என்ன? தோராவா? அவர் பேர் என்ன? இல்ல, அவருடைய பெயர் வந்து இங்க இஸ்லாத்துல சொல்லப்படல. அவர் ஒரு சிலைகளை செய்யக்கூடியவரா இருந்தார். அது சரி. எதுக்கு அவங்க சிலை செய்யறாங்க? ரீசன்? அவங்க சிலைகளை செஞ்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. அது எப்படி தொடங்கப்பட்டது இந்த விஷயம்? சிலைகள் எப்படி வழிபாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்துல சிலை வழிபாடுகள் வந்துச்சு உலகத்துக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்துல அவருடைய வம்சத்துல, அவருடைய சமூகத்துல, அந்த சமூகத்துடைய பேரு மறந்துட்டு, அவருடைய சமூகத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு முக்கியமாக அந்த சமூகம் மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து இறந்துடுறாரு. இறக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த மக்கள் எல்லாம் கவலையா இருக்கக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் ஒரு எண்ணத்தொண்டை உண்டு பண்றான். வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள வந்து, இவருக்கு இவர ஞாபகத்தமா நாம ஒரு உருவத்தை வரைவோமே, உருவத்தை நம்ம வரைஞ்சு வைப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உண்டு பண்றோம். எண்ணத்தை உண்டு பண்ண அந்த மக்களை வரைஞ்சு வைக்காங்க. காலப்போக்குல சைத்தானுடைய தூண்டுதல்ல அந்த செஞ்சு வச்சதை வணங்க ஆரம்பிச்சிடறான். வணங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து, இது தப்பு, நாம வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், எந்த சிலைகளையோ உருவங்களையோ வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்க, அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்க, அந்த சமூகத்திட்ட இருந்துதான் வந்து, அதுதான் முதல்ல உலகத்துல சிலைகளை வழிபட்ட சமூகம். அந்த சமூகத்தில இருந்துதான் மற்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு. சோ அப்படி வந்த ஒரு கூட்டம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். அது வந்து சிலைகளை வழிபட்டு கொண்டு இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை மிகவும் எதிர்த்து வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. சிலைகளை வணங்கக்கூடாது, சிலைகளை வந்து நாம வடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. அதுல நிறைய சோதனைகள் வந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புக்கே தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் அதுல இருந்தெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். இப்படியே அந்த ஸ்டோரி போகுது. ஓகே. அப்ப அது எந்த யார்? நோவா சொல்றீங்க? நோவா காலகட்டம் அது? ஆமா, நோவா காலகட்டத்துல முதல்ல சிலைகள் உருவ வழிபாடு இந்த பூமிக்கு வந்துச்சு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இது குர்ஆன்ல வரிசை இருக்க அஹமத், அந்த மாதிரி நோவா டைம்ல இருந்துதான் வந்தது அப்படின்னு குர்ஆன்ல ஏதாவது? இது வந்து குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுலயும் சேர்ந்த வரலாறு. குர்ஆன்ல இருக்கா இல்லையா இந்த மாதிரி நோவா டைம்ல தான்? ரெண்டு, அதாவது நான் பேசுறது வந்துங்க குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுல தான் பேசுறேன். நான் பிரிச்சு பாக்குறதுல ரெண்டு. இல்ல குர்ஆன்ல இருந்து வந்ததா ஹதீஸ்ல இருந்து வந்ததான்னு கேக்குறேன். ரெண்டுலயும் இருக்குங்க, ரெண்டுலயும். இப்ப இந்த இல்லங்க, நம்ம அந்த ப்ராசஸ் முக்கியங்க. இப்ப நம்ம அதெல்லாம் தாண்டி இந்த கேள்வி வந்தாச்சு. நோவா காலகட்டத்துலதான் இந்த சிலை வடிவம் இது வந்து உருவாக்கப்படுது. அதுக்கான ரீசன் சொல்றீங்க. அதுக்கான ரீசன் ஓகே, இப்ப அது புரியுது. வழிபடும் போது அபரம் வந்து எதுக்குறாங்க, ரைட். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்ல, நோவாக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரியல, அதை பத்தியான எதுவும் ஐடியா இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உருவ வழிபாடுகளோ சிலை வழிபாடுகளோ இந்த பூமியில இருக்குல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எந்த உருவ வழிபாடும் இருக்கிறது. அவங்க யார வழிபட்டாங்க? அல்லாஹ்வை மட்டும் வழிபட்டு வந்தாங்க. ஓகே, ரைட். அப்ப அந்த டைம் என்ன மொழி பேசினாங்க? அப்ப அல்லாஹ் எப்படி அழைச்சிருப்பாங்க? மொழிகளை பத்தி எந்த மொழி பேசினாங்கிற விஷயங்களை இஸ்லாம் சொல்லல. மொழிகளை பத்தி ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லியிருக்கான், உங்களுக்கு இடையில மொழிகள் மாற்றம் அடைஞ்சு வருவது என்னுடைய அத்தாட்சிகள்ல உண்டு அப்படின்னு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர முதல்ல எந்த மொழி பேசினாங்க, அதுக்கப்புறம் எந்த மொழி பேசினாங்கிறது சொல்லப்படல. சோ அதனால நாம எதுவும் சொல்ல முடியும். பட் வந்து அவங்க வேற பேரை தான் நினைச்சுக்க வாய்ப்பு உண்டு. அல்லாஹ்ங்கிறது அரபிக் தான். புரியல. இல்ல, அல்லாஹ்ங்கிறது வந்து அந்த பேரை வச்சுதான் எல்லாரும் அழைச்சதாக இஸ்லாம் சொல்லுது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கூட
அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெஸ்டா அந்த மீட் பண்ணக்குள்ள நான் உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்ன்னு சொல்றான். அந்த அல்லாஹ்ங்கிற பேர் தான் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. மற்ற பெயர்கள் மாறி மாறி வரும் அந்தந்த மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரப்புங்கிற அரபு சொல் மற்ற மொழிகள்ல படைப்பாளன், பிரம்மா அப்படி மாறி வரும் அந்த சொற்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்ன்னு இருந்துச்சு. இல்லைங்க, அல்லாங்கிற ஒரு வந்து ஒரு அரபிக் டெம் தானே, அந்த அரபிய வார்த்தை தானே. இல்ல அது பியூர் அரபி வார்த்தை தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அரபிய மொழி லேட்டரா தானே வருது. அரபிய மொழி கிட்டத்தட்ட 4000 வருஷ வரலாறு வந்து பாத்தீங்கன்னா அரபிய மொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இன்னைய வரைக்கும். அதற்கு முதல் வந்து இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரியல, அப்பதான் வரலாறு சொல்லப்படுது. பட் இஸ்லாத்தை பொறுத்த வகையில அல்லாஹ்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்னு அழைச்சு என்ன சொல்லப்படுது. ஆனா அதுக்காக அரபி தான் முதல் மொழின்னு நான் சொல்லல, அது அல்லாஹ்வால. ஆதாம் காலகட்டத்துல அல்லாங்கிற பேர் அழைப்பதா சொல்றீங்க. இல்ல எனக்கு புரியல. அரபிய டைமுங்கிறீங்க, அரபிய மொழிங்கிறது 4000 வருஷம்ங்கிறீங்க. ஆனா ஆதாம்ங்கிறது அதுக்கு முன்னாடி அப்ப எப்படி மாற்று கருத்தே மாறி இருக்கிற மாதிரி இல்ல. அரபிய மொழி வந்து 4000 வருஷம் அப்ப அல்லாங்கிற பேர் அப்ப 4000 வருஷம் வரைக்கும் இப்ப இவங்க ஆதாரம் காட்டுறாங்க. யாரு? ஆர்கியோலாஜிக்கல் எவிடன்ஸ் வருது. நீ அதை வந்து எவிடன்ஸ் எடுத்து பேசுறதுக்கு இல்லையே. இஸ்லாத்தப்படி அவங்க அல்லாஹ்னு அழைச்சாங்க, வேற பெயர்கள் சொல்லப்படும். சரி, ஓகேங்க. இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? இப்ப ஆதாமன் டைம்ல வந்து நீங்களே சொல்றீங்க என்ன மொழி பேசினாலும் தெரியல, ஆனா அல்லாஹ்னு மட்டும் அழைச்சிருக்காங்க. இது மட்டும் எப்படி தெரியும்? அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லக்குள்ள இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறைவன் அழைச்சாருன்னு சொன்னா யா அல்லாஹ் நாங்களே எங்களுக்கு தீங்கிழைச்சு கொண்டோம், அந்த மாதிரி அந்த வாசகங்கள் அப்படித்தான் வருது. இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு. அல்லாஹ், ரைட். அந்த வாசகம் குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல இருக்கு பிரதர். குர்ஆன்ல வந்து 20வது அத்தியாயத்துடைய 115 இருந்து 125 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 7வது அத்தியாயத்துடைய ஐ திங்க் 15 இருந்து 25 வரைக்கும் இப்படி நிறைய வேர்சஸ் வருது. குறிப்பா நீங்க இதை பார்த்தா சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு எபிரேயர். அது வந்து பாத்தீங்கன்னா ஹதீஸ்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு தௌராத் வந்து எபிரேய மொழியை சார்ந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா குர்ஆன்ல அந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வே அல்லாஹ் நினைச்சாதான் வருது ஹதீஸ்கள்ல. இல்ல, இப்ப காஸ்பல் எந்த மொழியில? அரமேக்கா? கோஸ்பல் வந்து எந்த மொழியில? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மொழியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன மொழிங்கிறது இதுதான் மொழி என்று சொல்லி இஸ்லாத்துல சொல்லப்படல. வேறு இஸ்லாத்துக்கு வெளியில உள்ள இதுகளை வச்சு பார்க்கக்குள்ள அரமிக்கா தான் இருக்கும். அரமேக்குங்கிற ஜீசஸ் பேசினது அரமேக்குன்னு சொல்றாங்க. சரி, மோசஸ் பேசின அந்த தோரா வந்து இதுதானே? அது வந்து எபிரேயம். சோ எப்ரியூல அல்லாஹ் தான் இருக்குங்களா? பதிவாயிருக்கு அந்த தோரா காஸ்பல். எபிரேயத்துல அல்லாஹ்னா இருக்குது. இப்ப உதாரணமா சொல்ல போனா அது வந்து சிஸ்டர் லாங்குவேஜ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்கு தமிழ்ல சொல்லுவோம், எந்த ஆன்சரி மலையாளத்துல சொல்லுவோம். பட் அது இது அப்படித்தான். அதே போலதான் நாங்க அரபிக்ல அல்லாஹ் என்று சொல்லி, அரபிக்ல இல்ல எபிரேயத்துல அல்லாஹ் என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எலோய் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படுறதெல்லாம் அரபிக்ல வைக்கக்கூடிய அல்லாஹ் தான். ஏன்னா எபிரேயமும் அரபிக்கும் சிஸ்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. ஓகே, ரைட்டுங்க. இல்ல, தோரா காஸ்பல் குர்ஆன்ல வந்து ரிவீல் தி திங், பட் பிஃபோர் தட், ஓகே, அது போட்டுக்கல. அந்த பிஃபோர் தட் அந்த புக் ஆஃப் த ட்ரூத் வந்து என்ன மொழி பேசினா உங்களுக்கு தெரியல, கரெக்ட்டுங்களா? பிஃபோர் தட் அதான் தௌரா வந்து எபிரேயம். இஞ்சிலுடைய மொழிகள் இது இப்ரேயம் இல்ல, அரமைக் பழசு. இப்ரேயம் பிற்காலத்துல வந்ததுதான் இப்ரேய பைபிள். முன்னாடி இருந்தது அரமைக் பைபிள் தான் ஓல்டான பைபிள். ஸோ தௌரா வந்து 1000 வருஷம் பிற்கால, அப்படின்னா மோசஸ்க்கு 1000 வருஷம் கழிச்சு தான் எழுதாங்க. ஸோ இந்த இஞ்சில்ன்றது என்ன உங்க பார்வையில? இஞ்சில்னா வந்து இந்த தௌரா வந்து தாமஸ் தான் இஞ்சில். இஞ்சில் என்னது? இஞ்சில் இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தோராங்கிறது இஸ்லாமிய டீச்சிங் என்னன்னா இறைவனை எழுதி கொடுத்ததுதான் தோரா. முகமது நபிக்கு அதாவது அவங்க சொல்லக்கூடிய வரலாற்றை வந்து விடுங்க. அதாவது இன்னைக்கு ஜூஸ் சொல்லக்கூடிய ஹிஸ்டரிங்கிறது வேற, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஸ்டரிங்கிறது வேற. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் அல்லாஹுடைய கரத்தால எழுதி கொடுக்கப்பட்டுச்சு, சரியா? அத பிறகு வந்து பாத்தீங்கன்னா மத்த இதுல அவங்க எழுதி கொண்டாங்க. அதே போல தௌரா வந்து குர்ஆனை போலதான் மனனத்திலையும் கொடுக்கப்பட்டுச்சு.
தோரா கிட்டத்தட்ட குர்ஆனை போன்றதா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற தோரா பாத்தீங்கன்னா குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கும். ஆனா உண்மையான தோரா குர்ஆனை போல இருக்கக்கூடியதான் தோரா. அது வந்து எழுதி கொடுக்கப்பட்டுச்சு. இஞ்சில் என்றா என்ன அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம். குர்ஆன் தோராவோட சேர்த்து அதான் அது பின்பற்ற தெரியும். இன்ஜில் இப்ப எதோட நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க? காஸ்பல் ஆஃப் தாமஸ் தான் இன்ஜில் சொல்லலாமா? இல்ல எதோடையுமே ஐடென்டிஃபை பண்றதில்ல. பொதுவா முஸ்லிம் ஸ்காலர்ஸ் உண்மைக்கும் எதோட எதோடையுமே ஐடென்டிஃபை பண்றாங்க இன்ஜில்? பொதுவா கோஸ்பல் ஆஃப் மெத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4ஐயும் எடுப்பாங்க. தாமஸ் இன்க்ளூடட் கிடையாது அதுல. தோமஸ இன்க்ளூட் பண்றதில்ல. ஆனா அதுலயும் குர்ஆனோட ஏதாவது மெச்சா போனுச்சுண்டா, குர்ஆன் ஹதீஸோட மெச்சா போனா எடுக்கலாம், பிரச்சனை. ஜபூர்னா சாம்ஸ் ஆஃப் டேவிட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றது. காஸ்பல் ஆஃப் பார்னபாஸ் ஏதாவது கன்சிடர் பண்ணுவீங்களா நீங்க? காஸ்பல் ஆஃப் பார்னபாஸை பொறுத்த வகையில அவர் எழுதின சுவிசேஷம், பார்னபாஸ் எழுதின சுவிசேஷம்னு சொல்லப்படுது. அதுல நான் என்ன சொல்றது, எதுவுமே இல்லை. அதாவது நாங்க எப்படி பார்க்கணும்னா, குர்ஆனுக்கு முந்தி இருக்கக்கூடிய எந்த புக்காக இருந்தாலும், எந்த ரிலிஜன் புக்காக இருந்தாலுமே அதுல குர்ஆன் ஹதீஸோட ஒற்று போனுச்சுன்னா உண்மை. அதுல உள்ள விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸோட ஒற்று போனுச்சுன்னா உண்மை. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டா அது பொய். குர்ஆன் ஹதீஸோட முரண்படாம ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இவ்வளவுதான் சொல்றது. இப்படிதான் நாங்க பார்க்கிறோம். அது பைபிளா இருந்தாலும் சரி, இந்து மத ஸ்கிரிப்சரா இருந்தாலும் சரி, சீக்கிய மத கிரந்தமா இருந்தாலும் சரி, புத்த மத கிரந்தமா இருந்தாலும் சரி. ஓகே. இல்லங்க, இப்ப அகமது ஆக்சுவலா ஆதாம்ல இருந்து நோவா வரையும் அவங்க இந்த மாதிரி சிலை வடிவம் இல்ல, அந்த எந்த ஒரு வழிபாடு இல்லாம ஒரு இறை கோட்பாடை வழியிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா என்ன அவன் மொழி பேசுனது என்னன்னு தெரியல. ஆனா அல்லா மட்டும் அழைச்சது மட்டும் தெரியுது. அதுதான் கொஞ்சம் பேச வேண்டியது. ஓகேங்களா? இல்ல என்ன மொழின்னு நீங்களே சொல்லலையே. சொல்றீங்க. இதுதான் மொழின்னு சரி சொல்லலையே சார். ஆனா ஏதாவது மொழி பேசியிருப்பாங்கல்ல. ஏதாவது மொழி பேசியிருப்பாங்க. சரியா, மேபி அக்காடியனா இருக்கலாம். ஓகே. அப்ப அது வரலாற்று போய் பார்க்க ஓகே, முடியும். அப்ப வந்து அவங்க எந்த பிளேஸ், அதாவது இப்ப அபிரகம்னா இருப்பிடம் எது மிடில் ஈஸ்ட் அந்த பகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க பிளேஸ், அவன் வாழ்ந்தது ஆதாம், அவனுடைய ஆதாம் டு நோவா, அவங்க எங்க இப்ராஹிம் வாழ்ந்தாங்க அலைஹிஸ்ஸலாம் அதாவது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிளேஸ் வந்து ஈராக்ல தான் அவர் பிறந்தார். அந்த பிளேஸ் வந்து ஈராக் தான். அதற்கு பிறகு அவர் பலஸ்தீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிபெயர்ந்தாரு. அங்க இருந்து மக்காவுக்கு வந்து போனேங்கிற இது சொல்லப்படும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வகையில அந்த பகுதி எங்கேங்கிறது தெளிவாக சொல்லப்படலை. அவருடைய பகுதி எங்க இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்ப ஆதாம்ல இருந்து நோவா வரையும் அவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னு தெரியல. அவங்க உலகத்துல வாழ்ந்தாங்க. உலகத்துல எந்தெந்த பகுதியில வாழ்ந்தாங்கிறது சொல்லப்படுது. இந்தியா கூட இருக்கலாங்கிறீங்களா? இந்தியாவில வாழ்ந்திருக்கலாம், வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கலாம். ஆதாமுக்கு பிறகு வந்த சந்ததிகள் தெரியல, அது ஷூரா சொல்லல. வாய்ப்பு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. இந்தியாவும் இருக்கலாம், தமிழ்நாடும் இருக்கலாம், இலங்கையும் இருக்கலாம், ஸ்ரீலங்காவும் இருக்கலாம். ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸை பொறுத்த வகையில சொல்லாத விஷயத்த மௌனம் காத்துடணும். அதுக்கு மேல இல்லாத விஷயத்த பேசின மனுஷன் அது பாவமாயிடும். இல்ல அஹ்மத், நிறைய பேர் சொல்றது என்ன, மோசஸ் வந்து அல் கதீரை வந்து மீட் பண்ணாரு. அல் கதீர் வந்து இலங்கையில தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. கதீர் கிராமம் கிட்ட மோசஸ் வந்தது. ஒரு கப்பல் ஏறி தான் வருவாரு. கப்பல்ல ஒரு ஓட்டை போடுவாரு. அதெல்லாம் அந்த ஸ்டோரிலாம் இருக்கு இல்லையா குரான்ல. கப்பல் ஏறி இருக்காரு மோசஸ். அதாவது ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் வந்து இலங்கையை சார்ந்தவர்லாம் கிடையாது. இல்ல அது இல்ல, கிதிர் விடுங்க. மோசஸ் கப்பல் ஏறினாரா இல்லையா? அதான் ஹிலுர் அலைஹிஸ்ஸலாத்தோட கப்பல்ல இருந்தாரு. கப்பல் ஏறி இருக்காரு மோசஸ். எங்க வந்திருக்காரு? கதிர் கிராமம் வந்தாருன்னு நிறைய பேர், சில பேர் சொல்றாங்க. அல்கிதர் எங்க மீட் பண்ணாங்க அப்புறம் கப்பல் அந்த இடம், அந்த ஊர் எங்கன்னு சொல்லப்படல. இது அப்புறம் கதிர் கிராமத்துல ஒரு அல் கதிர் மாஸ்க் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கதிர் கிராமம் இல்லைங்க, ஹிலுர் என்று சொல்லக்கூடிய ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஊர் எதுன்னு சொல்லப்படல. கிதர், கிதர், KIDR, கிதர். அது அந்த நபர்ற பேரு, அந்த நபர்ற பேரு. அந்த அல் கிதர் மாஸ்க் ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கதிர் கிராமத்துல, இலங்கையில. அப்படி இருக்கு, நான் கேள்விப்படுறது இல்லையே. தெரியலையா? ஓகே. கதிர் கிராமம்னு ஒரு டவுன் இருக்கு, தெரியுமா? சவுத், இலங்கை சவுத்துல. சரி இருக்கலாம். இது மோசஸ் வந்து கப்பல் ஏறி இருப்பாரு. அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, வருஷம் வந்து குரான்ல இருக்கு. கப்பல் ஏறி ரொம்ப தூரம் எல்லாம் போகல, குறிப்பிட்ட தூரம் போனாங்க, அவ்வளவுதான்.
இல்ல வேற ரொம்ப கப்பல் தூரம்லாம் ஏறி போகலையே. யாரோ ஒரு ஞானிய வந்து சந்திச்சதாக சொல்லுவாங்க இல்லையா? இல்ல அவர் ஞானி. அந்த ஞானியோட பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா கிலிர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஞானி தான். அவரோட தான் கப்பல்ல ஏறி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணாரு. கிதிர வந்து சந்திக்க தானே போறாரு மோசஸ். ஆமா, அவரை சந்திச்சுட்டு அவரோட தானே கப்பல்ல போறாரு. அவரை சந்திச்சுட்டு அவரோட தான் கப்பல்ல போறாரு. அவரை வந்து கடவுள் என்ன சொல்லியிருப்பாரு கிதிர? அவர் வந்து ஒரு ஞானி, அவரோட விஸ்டம் உனக்கு இல்ல, உனக்கு பொறுமை இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு மோசஸ். அவரோட ப்ராஃபட். அவரோட ப்ராஃபட். அவர் ப்ராஃபட்டே இல்லையான்றது நம்மளுக்கு அப்புறம்ங்க. மோசஸ் கடவுள் என்ன சொல்லியிருப்பாரு? உனக்கு அவர் அளவுக்கு ஞானம் இல்லை, பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா கடவுள் மோசஸ்? அது மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, எனக்கு தான் இந்த உலகத்துல அறிவு கூட, எனக்கு தான் அதான் இறைவன்ட்ட அதான் இருந்து செய்தி அதான் வருது. அதான் அதான் மோசஸ் தான் நான் தான் அறிவாளவன் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட ஒரு ஞானி இருந்ததாக கடவுள் மோசஸ்ட சொல்றாரு கிதர இல்லையா? ம். அது அது வந்து குரான்ல இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. ஓகே ஓகே, அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இலங்கை தாங்க. அது கிதர் கப்பல் ஏறினது மோசஸ் அங்கிருந்து கப்பல்ல வந்திருப்பாரு. அது நான் யூகம் தானே, அதை நான் ஏத்துக்கொள்ள இல்ல முடியாது. இல்ல இல்ல, பாப்போம் பாப்போம் பாப்போம். அது வந்து ஏன்னா அந்த தரவு வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த 2 இஸ்ரேலும் இங்க இலங்கை இங்க நடுவுல எங்க தான். இருந்தும் கிடைக்க மாட்டேங்குதே. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிலிர் அலைஹிஸ்ஸலாத்துல பள்ளி இங்க இருக்கேன்னு சொல்லி யாரு சொன்னேன்? இலங்கைக்கு இஸ்லாமிய வந்து பாத்தீங்கன்னா முகமது நபிக்கு பிறகுதான் வருது. இல்ல அப்ப இஸ்லாம் இல்ல கிலிர் இல்ல அலைஹிஸ்ஸலாத்துல இஸ்லாம் பேர்ல இஸ்லாம் சரி. இஸ்லாம் பின்கரல் தான் வருது. பட் யூதர்கள் முதல்ல வராங்களே இந்தியாவுக்கு. யூதர்கள் எப்போ வராங்க? யூதர்கள் கிறிஸ்டியன்ஸோட கூட முன்னாடி வராங்கன்னு சில பேர் சொல்றாங்க. சரி, ஓகே, சென்ட் வரட்டும். தாமஸே அவங்க கூட வந்து தோமாவே இல்ல கூட அவங்கள யூதர்னு சொல்றாங்க. ஆமா. இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹிலூர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறே இல்லையே அவங்களோட இல்ல இல்ல, ஹிஸ்டரியில. அது ஓகே அது ஓகே, அவங்க பேச மாட்டாங்க கூட. அது விடுங்க. யூதர்கள் வராங்க, அதுக்கப்புறம் பிற்காலத்துல யார் வரா? பாஸ்கர் ரவிவர்மா பத்தி கேள்விப்பட்டீங்களா ஏதாவது? இல்ல. ஏன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு கேரளாலயோ இலங்கையிலயோ எங்கேயோ. அது வந்து எப்ப நடக்குது? 10th செஞ்சுரியில நடக்குது. சரி, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? இங்க வந்து சொர்க்கத்தை அடையிறதுதான் முக்கியம். அதுக்கு வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சொர்க்கத்தை அடையலாம். தட்ஸ் ஆல். அதை ஃபாலோ பண்றீங்களா? இல்ல எல்லாருமே இதான் கதை சிம்பிள். சொல்றாருன்னு ஹைதர் அலி சொல்றாங்க. முக்தி, மோட்சம், சொர்க்கம் இந்த மாதிரி தான் கனவு காமிக்கிறாங்கன்னு எல்லா மாத்தியும் ஹைதர் அலி சொல்றாரு. நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க அதே இல்ல, மாதிரி. இஸ்லாத்துல சொர்க்க நரகம் இருக்குதானே? இல்லைன்னு சொல்றாரா ஹைதர் அலி? No, no, no. Hyder Ali, you say Mukti, Moksha, all this Swarga they offer, no, in religions. So he's also offering Swarga. Who? Nuski. Yeah, yeah. If you become Wahhabi, He says, if you become Wahhabi and do circumcision, will go to heaven. Quran doesn't talk about circumcision. Who is follow the Islam who go to heaven? When was Islam started? Islam started at the time of Adam. Adam. So who's following Adam religion? Tamil people. No. Who is following the Islam now to go to heaven? Tamil people is Adam is not the evidence. So what is the starting point of Islam? Islam come from Adam. So who are the first people on this? What is the first language? Arabic or Tamil? That's not no. Quran doesn't refer Tamil or Arabic, which is the first language. Quran doesn't refer. Doesn't mention. இப்போ ஆதாம்ல இருந்து நோவா வரையும் அவங்க பேசிய மொழி என்னன்னு தெரியலங்கிறீங்க. Language. Tamil or இல்ல, ஆதாம்ல இருந்து நோவா வரையும் அவங்க பேசிய மொழி என்னன்னு தெரியல. ஆனா ஒரு இறை கோட்பாடு இருந்திருக்கு. அவங்க உலகத்துல எங்க வேணாலும் வாழ்ந்திருக்கான்னு நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? உலகத்துல இந்தியா இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, இப்படி பல தேசங்கள் இருக்கு. எல்லாரும் எங்க வேணாலும் வாழ்றாங்கன்னு நீங்க சொல்ல புரியல. இல்ல, நீங்க அதான் சொல்றீங்க. அவங்க பேசிய மொழி தெரியல, உலகத்துல எங்க வேணா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல வரீங்க. அவங்க அட்லீஸ்ட் அவங்க அந்த டைம் லைன் தெரியுமா? அவங்க வாழ்ந்த அந்த நேரம் காலம் இவ்வளவு வருஷம் சொல்ல முடியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் பிஃபோர் 7, அதாவது 7000 வருஷத்துக்கு இன்னையில இருந்து ஒரு 7000 வருஷத்துக்கு முதல் பார்க்கும். சரி, ஆதாமோட காலகட்டம், ஆதாமுடைய காலகட்டம் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்படல. அதாவது சரியா சொல்ல முடியாது. சரி, ஆதாம்ல இருந்து நோவா எவ்வளவு ஜென்ரேஷன்?
அதுக்கும் சரியா சொல்ல முடியாது இஸ்லாத்துல. சரியா சொல்ல முடியும். எனக்கு மொழியும் தெரியலங்கிறீங்க, அவங்க வாழ்ந்த இடமும் தெரியல. அதை தெரிஞ்சு என்னங்க பண்ணு, நாம எப்படி வாழ்ந்தோம்னா சொர்க்கத்துக்கு போகலாம், அதான் முக்கியம். குர்ஆன் அது ஹதீஸ் ஓகே. இஸ்லாம் இல்ல அது ஓகே இஸ்லாம் வந்து அஹமது. இல்ல ஹிஸ்டரி அது சொல்றது ஓகே, வரல. அது ஓகே. இது நோவா ஃப்ளட்டுக்கு அப்புறம் நோவா கப்பல் போய் எங்க போய் முடியுது? மவுண்ட் ஜூடி எங்க இருக்கு? டர்க்கில இருக்கு, கரெக்டா? சரி, இல்ல அங்கதான் அங்கதான் இருக்குங்கிறது சரியா சொல்லப்படல இல்லையா? சரி இந்த சரி மலையெல்லாம் ஓகேங்க. போயிடுச்சு. ஓகே சரி, எங்கேயோ டர்க்கியோ எங்கேயோ வைங்க, அங்க போய் இறங்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்தை திருப்பி நோக்கி ஒரு பறவைய வந்து விடுறாரே இல்லையா நோவா? அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த இடம் இன்னும் இருக்கா, அது முழுகிருச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு பறவைய அனுப்புறாரா இல்லையா நோவா? அது பைபிள்ல வர விஷயம் தானே, குரான்ல இல்லையா அந்த மாதிரி? குர்ஆன்ல பறவை அனுப்பலாமா எங்க இல்ல இருக்கு? இல்ல இருந்தா ஏதோ ஒரு காட்டுங்க. விலங்கை வந்து அனுப்புறாரு. அவங்க நிலம் முழுகி போச்சா இன்னும் இருக்கான்னு கண்டுபிடிக்க இல்லையா? அப்படி இஸ்லாத்துல ஸ்டோரியில நான் கேள்விப்பட்ட ஞாபகம் இல்லை. பைபிள்ல இல்ல தஃப்சீர் படிச்சது இல்லையா பறவை நீங்க? அனுப்ப தஃப்சீர்ல தஃசீர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த நரேஷன்ல இருந்து சொன்னாங்கிறது பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா முகமது நபி கண்டிப்பா. நான் இருங்க, மூலமாக எப்படி நான் சொன்னாங்க. பார்த்தா நான் கொடுக்குறேன், பார்த்து கொடுக்குறேன். எனிவே கண்டினியூ கண்டினியூ. ம். சரி, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி என்ன செய்ய? இப்ப நான் நமக்கு வந்து கிளம்புறேன். சொர்க்கத்துக்கு போறதான் லாஸ்டா ஒரு இயற்கையா விஷயம் முக்கியம். நானும் கிளம்புறேன். இப்ப நீங்க சொல்றீங்க அந்த விஷயத்தான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா, அதெல்லாம் அதையே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்க இல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இல்ல இது பின்னாடி வரலாறு இருக்கு அஹமது, அது உங்களுக்கு புரியலையா? பெரிய வரலாறு இருக்கு. இல்ல, அது தெரிஞ்சுட்டு என்ன யோசிச்சு பாருங்க. குர்ஆன் இல்ல ஹதீஸ்ல வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம யாருன்றது தெரியும் அஹமது, நம்ம அடையாளம் என்னன்றது. அதுக்காக வந்து கான்ஸ்பிரன்சி தியரி எல்லாம் கொண்டு இல்ல வந்து பேசலாமா? தமிழ் தான் இல்ல முதலாவது இல்ல லாங்குவேஜ்ங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் டிபேட்டபிள் சப்ஜெக்ட் அது. சரியா? அகாடியனும் தமிழும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று போட்டி போடுது. அக்காடியன் அகத்தியன் ஒண்ணுதாங்க. அகத்தியர் தான் தமிழ் லாங்குவேஜ் கொண்டு இல்ல தமிழ் லாங்குவேஜ் கொண்டு அகத்தியன் சில பேர் சொல்றாங்க. ஆமா, இல்ல அவர் வந்து மெசமோத்தோமியால வாழ்ந்தாரு. அவரு அகத்தியன் தான் அக்கேடியன். நீங்க வேணா ரிசர்ச் பண்ணி பாருங்க கொஞ்சம். இல்ல அவரு போய் மெசமோத்தோமியால வாழ்ந்தாரா? ஹம்முரபியோட கோடெக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் எழுதினாரு. ஆமா ஆமா. அதாவது இன்னைக்கு ஒபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் செஞ்சுரியில மெசமோத்தோமியா கலாச்சாரம் தான் இன்னைக்கு உலகத்துல ப்ரூஃப் பண்ணப்பட்டது ஆர்ச்சியோலாஜிக்கல் எவிடன்ஸ் அடிப்படை. அதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ப்ரூஃப் பண்ணப்படல. ப்ரூஃப் பண்ணப்படாத விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் இருங்க. மெசோபொட்டேமியா பத்தியான விஷயத்த நீங்க சொல்றீங்க, இத பத்தி குர்ஆன்ல இருக்கா? ஆர்ச்சியோலாஜி மெசமோத்தோமியா பத்தி எல்லாம் குர்ஆன்ல இல்லங்க. நீங்க குர்ஆன் இல்லாத ஒரு விஷயத்த நம்புறீங்களே, மெசோபொட்டேமியா கண்டுபிடிக்க? நான் நம்பலங்க. மெசமோத்தோமியா பத்தி எல்லாம் நான் நம்பல. அவங்க ஆர்ச்சியோலாஜிக்கல் எவிடன்ஸ் சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்ப தமிழுக்கு அந்த மாதிரி ஆர்ச்சியோலாஜிக்கல் எவிடன்ஸ் நீங்க நம்புவீங்க, அப்படிதானே சொல்றீங்க? ஆர்ச்சியோலாஜிக்கல் எவிடன்ஸ் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்படி எவிடன்ஸ் என்ன வரலையே தமிழுக்கு. இல்ல இந்த அக்கேடியன் லாங்குவேஜ் எங்க போச்சுங்க? ஏன் காணாம போச்சு? அக்கேடியன், சுமேரியன் இதெல்லாம் எங்க போச்சு? ஏன் காணாம போச்சு? நிறைய லாங்குவேஜ் அழிஞ்சிருக்கீங்க அதுல. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஆதாமுடைய நிறம், அவருடைய ஒரு நிறம் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? அவரு என்ன, அவர் என்ன நிறம் சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லல, அதனால ஐடியா இல்ல. எதுவுமே நீங்க குர்ஆன்ல ஏன் சரியா பதிவு பண்ணல? அப்படிதான் நினைக்கிறேன். தேவையில்ல. ஆதம் என்ன கலருங்கிறத வச்சு நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க? அது என்னது தேவை பாருங்க. அல்லாஹ் வந்து நாளைக்கு மறுமையில ஆதம் என்ன கலர் என்ற கொஸ்டின் கேட்க போறானா இல்லையே? நீ வந்து தொழுதியா, நோம்பு குடிச்சியா, சக்காத் பண்ணியா, நல்லவனா வாழ்ந்தியான்னு தான் கேட்க போறான் இறைவன். ஆதம் என்ன கலர்னா கேட்க போறான். கொஸ்டினே வரப்போறல, அதை வந்து எக்ஸாம் பேப்பர்ல கொடுத்து என்ன செய்ய? இது ஒரு உண்மையான வரலாறு, ஒரு ஆரிஜின். இஸ்லாமுடைய உருவாக்கியவே அவங்கதான், அந்த ஆரிஜின் பாயிண்ட் ஆதாம்ல இருந்து. அதை பத்தி தெரிஞ்ச கூடாது, உருவாக்குறவங்க அவங்க தானே. இல்ல அவங்க உருவாக்கலைங்க. அவருக்கு வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்து அனுப்பப்பட்டுச்சு, அவ்வளவுதான். அவங்க ஃபாலோ பண்ணாங்கல்ல. ரிலிஜன் ஃபாலோவர் வந்து பாத்தீங்கன்னா, ரிலிஜனை உருவாக்குனது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ். அது புரியுதுங்க. பட் அவங்க தானே முதல்ல ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு தானே முதல்ல கொடுக்கப்பட்டது அந்த ஆதாம். அவருக்கு தான் ஃபாலோ பண்ணது. அவர் என்ன நிறம்ங்கிறது நமக்கு என்னத்துக்கு? அதை வச்சு என்ன செய்ய? அது ஒரு அவங்க இந்த மொழி ரீதியான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ண எந்த பிளேஸும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதை சரி, அது நீங்க அது வேணும்னா தேடி கண்டுபிடிங்க. பட் அதை கண்டுபிடிக்கிறதால லாபம் இல்ல. இப்ப நோவா காலகட்டம் வந்து 7000 வருஷம்ன்றீங்க.
அவர் கப்பல் 7வது வச்சிருந்தாரு. வருஷத்துக்கு முதல் அதுக்கு முதல் அதுக்கும் எத்தனை சரி, காலம் அது தெரியாது. அதான் அதுக்கும் முதல்ங்க கப்பல் வச்சிருந்தாரு நோவா. கரெக்டா? அதே இருக்குது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துதான் அனுப்பப்பட்டுச்சு. மாறா இங்க சயின்ஸ்ல போட்டு உருட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல மனுஷன் காட்டுவாசியா இருந்து இல்ல நகரவாசியா அது இருந்தான்னு சொல்ற அது மாதிரி. விடுங்க, அது நம்ம ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. காட்டுவாசியா ஒரு கும்பல் இருந்திருக்கலாம், நாங்க காட்டுவாசி எல்லாம் கிடையாது, அது எங்களுக்கு தெரியும். இது இது பண்ணுங்க அஹமத், 7000 வருஷம் முன்னாடியே வந்து கப்பல் வச்சிருந்தாரு நோவா. கரெக்ட் தானே? கப்பல நோவா தான் கட்டினார். அல்லாஹ் சொல்லி சொல்லி தான் கட்டினார். ஓகே, கப்பல் வச்சிருந்தாரு. ஓகே. அதே மாதிரி மோசஸ் காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 பிசிஇ, அப்பயும் அவர் கப்பல் வச்சிருந்தார். கரெக்டா இல்லையா? மோசே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3500 வருஷத்துக்கு முதல். ஆமாமா, அவரும் கப்பல் ஏறினாரு. கரெக்டா இல்லையா? அந்த டைம்ல கப்பல் வந்துச்சு. ஆமா. ஓகே. அப்புறம் இந்த வரலாறு வந்து நம்ம ஏன் வந்து சரியா ரெக்கார்ட் பண்ணலாம்? அந்த மாதிரி வரலாறு வந்து நாங்க குரான்ல இருந்து தேடுறோம். புரியுதாங்க உங்களுக்கு? இது வந்து அதாவது சொர்க்கத்தை மனுஷன் அடையிறதுக்கு இது அனாவசியமான விஷயங்கள், தேவையில்லாது. அவர் கப்பல் வச்சிருந்தாரு அல்லாஹ் கேட்க போற நாளைக்கு இல்லையே. இல்ல, இப்ப திராவிடன்ற வேர்டு எங்க இருந்து வருது தெரியுமா உங்களுக்கு? திராவிடத்தை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. ஏன்னா இலங்கையில அதை பத்தி பேசப்படுறது. இலங்கையோட பேரு திராவிடம்ங்க. ஆக்சுவலா தரையிடம் தான் திராவிடம். இல்லங்க, அது இலங்கையை பத்தி நிறைய கருத்து இருக்கு. இவங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து வாழ்ந்த நாகர் வம்சம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்பிரன்சி தேரி ஒன்று இருக்காது. அது பிழை. இருங்க ஏன் எல்லாமே நீங்க அப்ப கான்ஸ்பிரசிங்கிறீங்க? தெரியாத விஷயம், அதாவது தெரியாத விஷயம். ஆமா, இங்க உள்ள சிங்களம் வந்தா வந்து பாத்தீங்கன்னா அவன் வரலாறு சொல்லணும். நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அவன் நாகர் வம்சத்தை தமிழர் என்று சொல்லலாமா? இருங்க, அது அடுத்த விஷயம். நாகர்கள் பத்தி பேசுவேன். நாகர்கள் ஏன்ஷியன்டான ஒரு ட்ரைப் தான், அது உண்மைதான். இவரோட திராவிடர் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்திருக்காங்க. நம்ம அப்புறம் பேசுவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு மனசாட்சி சொல்லுங்க. ஆதாம் டைம்ல இஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னைக்கு ஃபாலோ பண்ண இஸ்லாம் இன்னுமே அப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையை மட்டும் சொல்லுங்க. அதே அன்னைக்கு ஃபாலோ பண்ணதை அப்படியே இன்னைக்கு ஃபாலோ பண்றது இல்ல. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில சட்ட திட்டங்கள் மாறும். இல்லைங்க, இந்த ஆடு வெட்டுற பழக்கம் வந்து எங்க இருக்கு? குலதெய்வம் ஆடு வெட்டுற பழக்கம் எந்த பகுதியில ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சொல்லுங்க, மாறாம அப்படியே? ஃபர்ஸ்ட்ல இன்னை வரைக்கும் எங்க இருக்கு? யூதர்கள் எங்க கிட்ட இல்லையா? தமிழ்நாட்டுல இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்க ரிலிஜன் பேஸ்ல இல்லையா? அது இருக்கே. எங்க ரிலிஜன்லாம் பிற்காலத்துல வந்தது தாங்க. எங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சு இந்த வழக்கம் இருக்கு. அதாவது ரிலிஜன் எப்படி வந்து கன்ஃபார்ம் ஆத்தென்டிகேட் ஆகும்னு சொன்னா அது புக்ல வந்து மென்ஷன் இருக்கணும். உங்களோட புக்ல வந்து பலியிடுற கான்செப்ட்ங்கிறது இருக்குதானா இல்லைன்னு சொல்லுங்க. சரியா? அது வந்து இங்க இருந்து போனது. அது ஓகே. ஆடம் முதல் மனிதன் டைம்ல இருந்து கடைசி டைம் வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட ஆடு வெட்டி கிடாய் வெட்டி கும்பிடுறதுன்றது வந்து இருக்கு அந்த வழக்கம். சோ அந்த வழக்கம் எங்கேயும் நான் வேற நாட்டுல பார்க்க முடியாது. இங்க கடாய் வெட்டுறதுங்கிறது வேறங்க. Chapter 7 verse 31 talks about animal sacrifice. At every masjid of the children of Adam, eat and drink there. So in ancient culture, people used to go and sacrifice animals, eat with their kulam, and they used to drink soma also. Chapter 7 verse 31. Yeah, but don't make it soma either. Soma is made such a dirty word, no? Yeah. Okay. Yeah. So, but இல்லைங்க, இப்ப yes. அதாவது ஐதலேவனுடைய விஷயம் என்னன்னா, இப்ப ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இந்த காலகட்டம் தெரியல, இடமும் தெரியல, பேசிய மொழியும் தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபாலோ பண்ண விஷயத்தை வச்சுதான் அடையாளப்படுத்துறோம். அவங்க நம்ம நிறைய குழுவா இருந்திருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு குலதெய்வ மாதிரி இருந்திருக்கு. கரெக்டுங்களா? யூ அக்செப்ட் தி ட்ரூத்? இல்ல, ஒவ்வொரு குழுக்கும் ஒரு குலதெய்வ மாதிரி எல்லாம் இருக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாரும் அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்கினாங்க. Is it true either he will tell from Adam to Noah they only believe the Allah? He was not any kuladeivam or any group of. See, chapter 7 verse 71, they testified through themselves. Every children of Adam, Allah took the loins from their back, and they were made to testify through themselves. So whom did the children of Adam testify? That to their ancestors. 7:172. Wait. Yeah. Either here the point is Ahmad says idolatry started from time of
Noah, See, basically. idols. See, idols. The problem is with the self-declared Muslim is that, see, associating partners with God, they have taken it wrong. Because if you ask any person who goes to the Kuladevam, they will never say that my Kuladevam assisted or helped Allah in creation. Associating partners with God means to get connected with God, you don't need a mediator, you don't need a pujari, you Correct, don't need correct, a priest. correct. So if you are standing behind the priest, then you are associating partners with God. If idols were wrong, then the whole earth, we have idols everywhere. Yeah, In that's every true. That's true. Yeah. Ashok, which verses? Eitherly, which verses about Kuladevam? Which verses? chapter 7, chapter 7, verse 172. Wait a minute. Chapter 7, 172. இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகிலிருந்து அவருடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான் நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறியதை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக, ஏனெனில் இது நினைவூட்டப்பட்டதுதான் நிச்சயமாக தெரியும், மறந்து விட்டுப்பட்ட முகமாக இருந்துவிட்டது என்று மறுமை நாள் நீங்கள் யாருமே சொல்லாது. Where is mentioned Kuladevam? Kuladevam is not mentioned, but you have to understand that themselves. Allah made them to testify to themselves. Themselves means what? Whom they came from. No, actually, Tamil is very different. 731 பாருங்க ஏற்கனவே 731 பாருங்க குலதெய்வம் இருக்கு. என்னங்க குர்ஆன் 731 ஆமா, அது பாருங்க, அது குலதெய்வம் பத்தி இருக்கும். அதுல வந்து நீங்க போங்க, நீங்க ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப்ல ஆடை வெட்டி சாப்பிடுங்க, குடிங்கன்னா இது அப்படின்னு இருக்கு அதுல. ஏங்க குலதெய்வ கான்செப்டே இஸ்லாத்துல இல்லங்க. Remembering your ancestor. See, remembering your ancestor is the foundation of Islam. Kuladevam is a shirk because I know the many people. Shirk is standing behind the Maulana is a shirk. No, you know the club host name is Gopinath. You know the Hyder Ali. He is a worshipper of Kuladevam. He asking the help to Kuladevam. You know that. See, ancestral guidance is there, na? As per the Quran. So, Hyder Ali, why you spread the conspiracy theory without the basic evidence? See, I'm not speaking about hadith. I'm speaking about Quran and the previous book. No, either way, you put the Yes, 172 the English verse because Tamil is very different. Okay, I'll just see. First of all, this what is the concept of Kuladeva? Is to remember your ancestors. So, Quran chapter 2 verse 200 says about remembering your ancestors. Right? Just take chapter 2 verse 200. You know how Kuladevam worshipped in the Tamil people. Some people going to sacrifice their Kuladeva. Okay, so I am Muslims are worship the Muslims are sacrifice for Abraham. Sacrifice to Abraham. Muslims, see. Muslims, who are Muslim? Muslim is a faith or a tribe? So who are Muslim? What is Muslim? What is the meaning of Muslim? Anyone believe Allah and the Prophet, following the Islam. What is the Arabic meaning of Muslim? Submitter of God. Submitter of God. So who is going to judge whether you have submitted or not submitted? Oh, anyone to worship the Ayyappan, he is a submitter God. So, but who is going to declare anyone to worship Ayyappan is a first understand according to Islam. Wait. Submitter. When you say you are a Muslim, it means you have submitted to the will of Allah, right? So, no. First answer. Wait. Anyone who says I'm a Muslim, it means he has submitted his will to Allah, right? Will to Allah, following the Quran and Sunnah. See, that is not the meaning. Submitting to the will of Allah, right? Okay. Yeah. So Allah says that He is the owner of Day of Judgment. So on the Day of Judgment, He will declare you whether you have submitted or not submitted. Right now, you have to identify yourself as per your tribe. And Muslim is a faith, not a tribe. So what is your tribe? Marakaya, Rautar, what is your tribe? Marakaya, Rautar is not the tribe. No, are you Marakaya? I don't know. I'm a Muslim, that's all. Muslim is not a tribe. Quran says to identify by your tribe. Not a tribe.
Router not the tribe. Router is a tribe. See, No, it's not a Ahmad, tribe. It's Ahmad, the name no, no. become a Ahmad, the business. Religions came later, Ahmad. Before religion, you should have some Religion தான் identity. ஃபர்ஸ்ட் வந்துச்சு No, KS. what is your identity? இஸ்லாம் தான் ஃபர்ஸ்ட் No, வந்துச்சு. no. For example, I am a Hindu, okay, but my identity is not Hindu. My identity is my Kuladevam, my இந்து family, அதாவது இல்ல my நாங்க language. இஸ்லாத்தை My பத்தி தான் language. பேச முடியும். That is இஸ்லாம் my படி identity. இஸ்லாம் இல்ல என்னத்துக்கு மீட் See, பண்றீங்க? Islam started from Adam. Muski, the system of Islam started from Adam. That's it. Okay, Yes. don't bring hadith here and confuse people. Muslim, Allah has called every Islam come prophet. first. Wait. Let me Islam come complete. Let me complete. See, all prophets are Muslim because Allah has declared them as Muslim. But their people are not called Muslim. Isa, Musa are labeled as Muslim, but their people are identified by the tribe, children of Israel. So, what is your tribe? Allah declared them Muslim in the Quran. Allah declared all prophets as Muslim, but Okay. he has not declared Okay. children of Hawarij. Hey, who is Hawarij? Who is Hawarij? Wait, hold on. How are you? Wait, hold on. Allah, the term Muslim means one who have submitted. Allah has declared all prophets that He has accepted their submission. But regarding you and me, we are on the day of judgment. Allah will accept our submission. Then I say I'm a Muslim. If He doesn't accept, then I'm a kafir. Right now, you are not a Muslim. What is your tribe? Prophet Abraham said, "Do not die except the Muslim." முஸ்லிமாக அல்லாமல் மரணிக்காதீர்கள். எந்த ட்ரைபையும் when you translate the whole verse, why are you keeping the Arabic word there? Why don't you put those who submit to the will of Allah? When you translate the Arabic into wait. Who is See, Ahmad, here Muslim means believer in true history of mankind. That's all. அதான் அங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்றதுதான் அங்க ஹிஸ்டரி. அது தாண்டி வரது ஹிஸ்டரியா எடுக்க முடியாது. You have to believe in true history because once it reaches you, இஸ்லாம் சொல்றதா ஹிஸ்டரி. அதுக்கு மேல என்ன ஹிஸ்டரி? இஸ்லாத்துக்கு மேல ஒரு விஷயம் தப்பா நம்பினா அது வந்து பித்அத். Quran says Adam, Noah, family of Imran, family of Ibrahim. That their history has to be. You have a correct history of those people first. இல்ல so நான் என்னோட லாஸ்ட் விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, ஆதாம்ல இருந்து நோவா வரையும் என்ன மொழி பேசுறான்னு தெரியல, பிளேஸும் தெரியல, டைமும் தெரியல. அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன ஃபாலோ பண்ணிப்பாங்க இருக்க ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாங்க. அப்ப அது அவங்க ஏங்க தேவல் நீங்க தாங்க சொல்றீங்க, மத்தவங்க இல்லங்க. அது வந்து இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டா சொர்க்கத்துக்கு போகலாம் இருக்கா இஸ்லாத்துல? நிமிஷம் குர்ஆன் ஹதீஸுடைய நோக்கம் என்ன? குர்ஆனுடைய நோக்கம் என்ன? குர்ஆன் அருளப்பட்டது நோக்கம் என்ன? ஹிஸ்டரி தெரிஞ்சு கொள்றதா அல்லது மக்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதா? புரியுது எல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப எதுக்கு அதுல ஆதாம்ல பதிவு பண்ணிருக்காங்க? எதுக்குன்னு சொன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை வச்சு நீங்க எப்படி பொறுமையாக இருந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும்ங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவங்க நிறம் என்ன, கலர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டாங்க இதெல்லாம் பத்தி சொல்லப்படும். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல, அந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் இல்ல. அது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாங்க இல்ல அஹ்மத், ஹைதர் அலி சொல்றது நீங்க கொஞ்சம் சரியா கேளுங்க. 3 ரகமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து உலகத்துல நேர்பாதையில இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்த ஆதம் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் கூட நேர்பாதையில இருக்காங்க. அவங்கதான் உண்மையான பிலீவர்ஸ் அப்படின்றது குர்ஆன் சொல்லுது. Adam is a Muslim. Adam is a Muslim, yes or no? Muski. Adam Muslim. Muslim na. So his children are also Muslim? No. Who is the follower of Islam? He is a Muslim. Arey Baba, Adam was not given any rules and regulations. Islam came later. Adam also given the rules and regulations. Which law? Law of marriage only, na? No, not only marriage and some others. But he is a Muslim, na? Similarly, all prophets are Muslim, including Prophet Muhammad. His followers cannot be a Muslim. They have to be labeled by God, declared by God, and that will happen on the day of resurrection. If you are using the logic that we are believer of Muslim, we are following Prophet Muhammad, so we are Muslim. So if Adam is a Muslim, then whole mankind is a Muslim. That's why one of the hadith says that everyone was born in the Dinul Fitr. It is the parents who make them Jews and Christian. You believe the hadith? You believe that hadith?
I said I never said I reject all hadith. I said I believe in some That means hadith. that's concept are different. Every born children are Muslim. That is a See, different concept. see, That is a wait. okay. You Adam is talking a Muslim about or not? Adam is a Muslim. other Muslim? Yes. Yeah. What is his language? It doesn't mention in Islam. But what is the first language, as per Doesn't your mention in understanding? Islam. No, let it be. Islam started from Adam only, na? Which is the first language? I don't So, know. There is not so no Tamil is the evidence. first language. Tamil is the first No, language. there is no evidence. Evidence is not there. ARK, KS. See, the oldest in entire India, I can tell out of 1 lakh inscriptions, oldest inscriptions, 70,000 Inscription are இங்க in. முக்கியம் இல்லை. No, ஆனா no, no, தமிழ் no, one second. சாணங்கிறது வந்து No, no, evidence no. இல்லை. One second, 70,000 inscriptions are in one language, that is Tamil inscription only. Okay, that is part of India. If you want to tell some other older inscription, it is in Sumeria, Acadia. That is, but where are those languages today? When did they disappear? Why did they disappear? இல்லங்க Whereas, கேஸ் no, no, இல்ல இப்ப இங்க பாருங்க இல்லங்க நான் என்ன சொல்றேன், இல்ல ஆதாம்ல இருந்து இருங்க அகமத், ஆதாம்ல இருந்து இல்லங்க இல்ல அவர் 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 என்ன சொல்றாரு புரியுதா? ஆதாம்ல இருந்து நோவா வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தேவையில்லை. ஆமா ஆமா, எதுக்குன்னா அவர் வந்து சொர்க்கத்துல போறதுக்கு தான் இருக்காரு. இப்ப அதுலதான் பிஸியா இருக்கணும்ன்றாரு அவரு. எங்க நீங்க இல்லங்க அது தெரிஞ்சுக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? இல்ல இல்ல, வரலாறு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லங்க. அவங்க வந்து நாளைக்கு சாப்பாடு அவ்வளவுதான். புரியுதா? இருக்கே See, Wahhabi, இல்லங்க Wahhabi say, குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படாத வரலாறு, பொய்யான வரலாறு சரி, தேவையில்லை. ஓகே ஓகே. Saudi gives money for Quran and Hadith, not for Adam to Noah history, learning the Adam to Noah history from the Quran. Yeah, it's because see, either Europeans and Middle Easterners don't want them to, become secondary in civilization. Anyway, that's the reason. So anyway, Yeah, but is Nuski a Tamil? He's speaking Tamil, but no, I think he's not a Tamil. He's not a Tamil. yeah. There are a lot of Tamilians who are betrayers. We know those people. Anyway, yeah. I mean, anyway, Muski or Nuski, I don't know. இங்க பாருங்க, mute yourself, Nuski. என்னது? மியூட்ல போடுங்க. அதான் ஹைதர் அலி சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆடம் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் மாத்திரம் ஒரு நேர் வழியில இருக்காங்க. அவங்க மாறல, ரொம்ப தவறல. ஒரு குரூப் அப்படி இருக்குன்றாரு. இன்னொரு குரூப் வந்து ஸ்லைட்டா மாறி போய் வழி தவறி போயிருக்காங்க. அவங்க வந்து லாபத்தை தேடிதான் நோக்கது, அது பின்னாடி தான் போறாங்க. இன்னொரு கும்பல் டோட்டலா ஹோப்லெஸ்ன்றாரு. இந்த 3 கும்பல் இப்ப உலகத்துல இயங்கிட்டு இருக்குன்னு குரான்ல இருக்கிறத ஐதல் சொல்றாரு. நீங்க எந்த கும்பல்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது யாருக்கு குறிக்குதோ அவங்களோட வரலாறு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அந்த 3 கும்பல் நேர்வழி இருக்கிற கூட்டம் எதன்னு சொல்லி சொல்றாரா? இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்கன்ற அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கே விட்டுறேன். இல்ல இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆதாம்ல இருந்து நோவா வரையும் அவங்க எதுவுமே தேவையில்லை, அவங்க மொழி என்ன பழப்பன்னு தேவையில்லை. சரி, ரைட், அது குரான்ல சொல்லப்படல. அவர் சொர்க்கத்துல போகுதுதான் மெயினான விஷயம். அதுதான் மெயினான விஷயமா? சொர்க்கத்துக்கு போறதா மெயினான விஷயங்கிறீங்களா? இஸ்லாமுடைய அடிப்படை அதான் அடிப்படையா? நான் கேட்கறேன். அதுக்கு தாங்க வந்துருச்சு, உலகத்துக்கு வந்ததே அதுதானே. சொர்க்கத்தை அடையிறதுக்குரிய சோதனைக்கு தான் வந்தது. இல்லங்க, குரான்ல முதல்ல இஸ்லாம்னா பீஸ் தானே, பீஸுக்கு அமைதிக்காக வந்த மார்க்கம் அது. இல்ல, இஸ்லாத்துடைய கோர் நோக்கம் என்ன? இந்த உலகத்துடைய வாழ்க்கை எதுக்காக வந்தது? இல்ல அஹ்மது, இது ப்ராஃபெட் கிட்ட வந்து அந்த ஏஞ்சல் வந்தப்ப முதல் வார்த்தை என்ன சொல்லுச்சு? முதல் வார்த்தை அல்லாஹ் வணங்க. இல்ல, ரீட் இருந்துச்சு. படி ரீட் இருந்துச்சு. ரீட் எதை பத்தி ரீட் பண்றது? அதான் ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றது. ரீட் பண்றது இல்ல இஸ்லாம்னாலே இல்ல இஸ்லாத்தை ரீட் பண்ணுங்க. இல்ல இஸ்லாம்ன்றது ஒரு ஓஷனுங்க. நீங்க கரெக்டா படிச்சா நிறைய விஷயம் தெரியும். அது ரீட் இன் த நேம் ஆஃப் காட்ன்னு தான் ஆரம்பிக்கும் புத்தகம் ஆக்சுவலா. சரி, இல்லங்க, நான் இவருக்கு பேசுறேன். சொர்க்கம் சரி, உங்களுக்கு வலிக்கே வரும். சொர்க்கம்னா என்ன செஞ்ச சொர்க்கத்துக்கு வெளிப்படையா சொல்ல போனா அல்லாஹ்வை நம்பி அல்லாஹுடைய சொல்படி வணக்க வழிபாடுகளை செஞ்சு அல்லாஹுடைய சொல்படி வாழ்ந்தா நாம சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லாஹ் அவர்களுடைய சொன்ன விஷயங்கள், அவருடைய வாழ்வில் சொன்ன வழிகள் மூலமா ஓகேங்கிறீங்க. அது என்னென்ன சொன்னாரு? என்ன முக்கியமான விஷயம் என்ன? முதலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடவுளை தான் வணங்கணும். அல்லாஹ் வந்து ஒருவன். அல்லாஹ் வந்து ஒருவன், அவனுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை. இதை வந்து முதலாவது செய்யணும்.
சிலை வழிபாடுகள் மற்ற விஷயங்களை செய்யக்கூடாது. இது அல்லாஹ் சொல்லியிருக்கிற விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முகமது நபியை ஃபாலோ பண்ணணும். அவருடைய டீச்சிங்ஸை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்பணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தூதர்களை நம்பணும். இப்ப முகமது நபியை நம்பணும். சரியா? அடுத்தது விஷயம் தொழுகை நிலைநாட்டுறது, ஜக்காத் கொடுக்கறது, நோன்பு நோக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, இந்த அடிப்படையான விஷயங்கள் இதுகளை செஞ்சு வாழ்ந்தோம்னு சொன்னா நாம வந்து சொர்க்கத்துக்கு போகணும். ஓகே ரைட். நீங்க குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்துடைய 177வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஓகே. 2வது 176. 177. Actually, what he's trying to do is trying to make a reminder into hadith ways. Quran is a reminder of previous scriptures and revelation, and he's making Quran and hadith totally opposite. நீங்க சொன்னீங்களா ஒரு 5 விஷயம் சொன்னீங்களாங்க. இப்ப அல்லாஹ் ஒரே இறை கோட்பாடு, அந்த அவர் சொன்ன வழியில நடக்கணுங்கிற ஒரு பாயிண்ட். 2வது என்ன சொல்றீங்க? ப்ராப்பர்ட், அதாவது ஒவ்வொரு காலம் தூதர்கள் வழிபாடு, அது முன்னோர் வழிபாடு தானே. முன்னோர் வழிபாடு நினைக்கிறது தானே. வழிபடுற இல்லைங்க, வழிபடுற இல்ல, அந்த சொல்படி நடக்கிறது, அந்த தூதர்களை நம்புறது. அந்த தூதர்கள் அல்லாஹ் சொல்றது சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். 2வது சிலை வழிபாடு இருக்கக்கூடாதுங்கிற ரைட்டு. 3வது இந்த தூதர்கள் இவங்களுடைய வழியில நம்ம வர்றது ஃபாலோ பண்றதுங்கிறது. அதாங்க முதலாவது ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போகணும் என்ன வழி தெரியுமா? இஸ்லாத்தை நம்பி இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லாட்டி இல்ல. இது அது ஓகே. குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன் 3:19 சொல்றான், அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு மதம் இஸ்லாம் மட்டுமே சொல்ல. அந்த குர்ஆன் 3:19 இல்ல, அந்த பிளாக் ஸ்டோன் என்னதுங்க? காபா சைடுல ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த பிளாக் ஸ்டோன் என்னது? அது வந்து சொர்க்கத்திலிருந்து வந்த கல். அது அந்த கல் வந்து சொர்க்கத்திலிருந்து வந்தா சொல்லப்படுது. யாரு கொண்டு வந்தேங்கிற தெளிவான அது உடைச்சதா இல்லைன்னா உடைக்காத கல்ல? அது யாரோ உடைச்சதாக சொல்றாங்களே. அது உடைச்சது. அது பிறகு முகமது நபிக்கு பிறகு ஒரு கூட்டம் வந்து அதை எடுத்துட்டு போய் உடைச்சிட்டான். ஆமா, உடைச்சதுக்கு பிறகு ஆமா, முகமது டைமுக்கு அப்புறம் தானே உடைச்சாங்க அந்த கல்ல. ஆமா, அதனால அதை ஒட்டி வச்சாங்க பிற்காலத்துல இல்லையா? திரும்ப போய் இஸ்லாமிய ராணுவம் போய் அதை கேப்சர் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அதை ஒட்டி வச்சு. கரெக்ட். ஆனா முகமது நபிகள் வந்து அதை உடைக்கல, அதுக்கு பிற்காலத்துல தான் உடைச்சாங்க அந்த கல்ல. ஆமா ஆமா ஆமா, அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதான் கேட்டு. ஓகே அஹ்மத், தேங்க்ஸ். அந்த கல்லை யாரும் வணங்குறது? யார் வணங்குற அந்த கல்லை சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, விடுங்க. எதுக்கு? எனக்கும் இல்ல, எனக்கும் அந்த மதம் ஃபுல்லா தெரியாது இல்லையா, தெரியாம பேசக்கூடாது. பட் எனக்கு தெரிஞ்சது என் பார்வையில் நான் ஒரு விஷயம் தெரியும், அவ்வளவுதான். சோ அதை ஏன் நபிகள் அதை உடைக்கல அப்படின்றது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அது ஹெவன்ல இருந்து வந்த கல்லு, நீங்க சொல்ற மாதிரி. அந்த ஹெவன்ல இருந்து வந்த கல்லு, அதை வந்து உடைக்கல. ஓகே, அது யாரும் வணங்கலி. சரி பரவாயில்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல, உமர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கல்லை பார்த்து, நீ ஒரு வெறும் கல்லு தான், உன்னால எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஆல். அது ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். கல்லால எந்த நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. பட் அது ஓகே. ஆக்சுவலா இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து சொர்க்கத்துக்கு அதான் முக்கியமான அடிப்படைனா 5 விஷயம் சொல்றீங்க. அல்லாங்கிற ஒரு இறை கோட்பாடு வழிபடுறது, இறை சக்தியை வழிபடுறது. 2வது சிலை வழிபாடு இருக்கக்கூடாது. 3வது வந்து அதாவது சிம்பிளா சொல்ல போனாங்க, அல்லாஹ்வை நம்புறது, தூதர்களை நம்பிக்கை சார்ந்து அல்லாஹ்வை நம்புறது, தூதர்களை நம்புறது, வானவர்களை நம்புறது, சொர்க்க நரகம் இருக்க நம்புறது, வேதங்கள் நம்புறது, நம்பிக்கை சார். செயல்கள் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை தொழுகிறது, நோம்பு நோக்குறது, ஜக்காத் கொடுக்கறது, ஹஜ்ஜிக்கு போறது, அடுத்தது கலிமா சொல்றது. கலிமா அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லியும், முகமது நபி அல்லாஹுடைய தூதரும் அடிமையும் ஆவார் என்று சாட்சி கூறுகிறேன் என்று சொல்றதுதான் அந்த கலிமா. இது 5ஐயும் செஞ்சா சொர்க்கத்துக்கு போவார். ஓகே ஓகே. இந்த அடிப்படை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன, அந்த டைம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூதரா இருந்தாரு. இந்த அடிப்படை தான் மோசாக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த அடிப்படை தான் இயேசுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு இஸ்லாம். இல்ல இந்த நோன்பு நீங்க சொல்றீங்களா, இது வந்து ஒரு விரதம் மாதிரி தானே? விரதம் எடுக்கிற மாதிரி தான். நோன்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விரதம் தான்.
இந்த விரதம் இருக்கிற கான்செப்ட் எங்க முதல்ல வந்துச்சுன்னு தெரியுமா? அதாவது ஐடியா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இங்கேயே தமிழர்கள் விரதம் இருப்பாங்க. இஸ்லாத்துல வந்துச்சு ஃபெஸ்ட்டுக்கு. எப்படி சொல்றீங்க? ஆதாம் காலத்துல விரதம் இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா எனக்கு புரியல. ஆமா ஆமா விரதம் இருந்துச்சு ஆதாம் காலத்துல. இது மட்டும் எப்படி தெரியும் உங்களுக்கு? இது மட்டும் நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஆதாம் காலத்துல விரதம் எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. ஏன்னு சொன்னா தொழுகையாக இருக்கட்டும், இந்த நோன்பு, இந்த வணக்க வழிபாடு விஷயங்கள்லாம் ஆதம் முதல் கொண்டே இருக்கிறது தான். அவருக்கு தான் முதல்ல கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. இல்ல இங்க தமிழர்களுக்கும் இந்து மதத்துல விரதம் இருக்கிற விஷயம் தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்து மதத்துல இந்து மதத்துல இருக்குது, அதுல என்ன பிரச்சனை? இல்ல இந்த ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல எங்களோட பார்வை பொறுத்த வகையில இஸ்லாத்துல உள்ள விஷயங்கள் தான் மத்த மதங்கள்ல மாறி கொஞ்சம் மாற்றமா இருக்கு. இஸ்லாம் தான் ஒரிஜினல். இல்ல இந்த ஒற்றுமை நீங்க பார்க்க முடியும். இந்து மதத்திலயும் விரதம் இருக்கிற கான்செப்ட் இருக்கு, உங்க இதுலயும் நோன்புன்னு இருக்கு. ஒற்றுமை வரத்தான பிரதர் செய்யும். இங்க இந்தியாவுக்கு வந்த இறை தூதர்கள் போதிச்ச விஷயங்கள்ல இருந்தா இதெல்லாம் வருது. அப்ப ஒற்றுமை வரத்தானே செய்யும். அந்த ஒற்றுமை எதுக்கு சைனால இல்ல, யூரோப்ல இல்லைங்க அஹமத்? யூரோப்ல இருக்குதாங்க. இல்ல யாரு வந்து விரதம் வைக்கிறா? யூரோப்ல கிறிஸ்டியன்ஸ் இல்ல இல்லையா? யாரு விரதம் இருக்கா? இல்ல கிறிஸ்டியன்ஸ் இல்ல, பொதுவா ஏன் இல்லன்னு கேக்குறேன் நான். அந்த விரதம் வேற இல்ல விரதம் இல்ல, ஜீசஸ தவிர யாருமே 40 நாள் விரதம் இருந்தது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் யாரும் இருந்த மாதிரி எனக்கு தெரியாது. இன்னைக்கும் கத்தலிக்ஸ் இருக்காங்க. இல்ல யாரு விரதம் இருக்கா? இல்ல கிறிஸ்டியன்ஸ் இல்ல, பொதுவா ஏன் இல்லன்னு கேக்குறேன் நான். அந்த விரதம் வேற இல்ல விரதம் இல்ல, ஜீசஸ தவிர யாருமே 40 நாள் விரதம் இருந்தது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் யாரும் இருந்த மாதிரி எனக்கு தெரியாது. இன்னைக்கும் கத்தலிக்ஸ் இருக்காங்க, சரியா? இன்னைக்கும் ஜூஸ் இருக்காங்க, தெரியுமா? விரதம் இருக்குது. அது வந்து சகஜம். இஸ்லாத்துல இருந்து மாறி வந்ததுதானே அந்த விஷயம். இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல, உலகத்திலே ஒரு பழமையான ஒரு ஒரு 5 மொழி சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 5 உலகத்துல பழமையான 5 மொழி என்று சொன்னா அக்காடியன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் இருக்குது, அப்புறம் சமாரியன் சொல்லக்கூடிய மொழி இருக்குது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரபு இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க, அக்கடைன்னு சொல்றீங்க, ஓகே. சுமேரிய மொழி இருக்கு, அப்புறம் வந்து தமிழ், சான்ஸ்கிரிட், எப்ரூ வரும், அரபிக் விட்டு கிரேக், லத்தீன் வரும், ஓகேங்களா? இப்ப ஏன் அக்காடியனை சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியல. அக்காடியன் ஏன் சொல்லல? அதான் அக்கேடியன் அகத்தியன் ஒண்ணுதான். அகத்தியனும் அக்கேடியன் ஒண்ணுதான். அது உங்களோட யூகம் ஒரு பக்கம் இருக்கு, அந்த மொழிக்கு பேர் அக்காடியன் நீங்க சொல்லிக்கீங்க. அங்க அகத்தியன் மொழி அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல, மொழிகளை விளங்கப்படுத்துற வெப்சைட் வந்து அக்காடியன் பயன்படுத்து, அக்காடியன் பயன்படுத்து. இல்ல இப்ப ஓகே, அக்கடையும் விட்டுருக்கு. எப்ரு மொழி, அரபிக்கு, தமிழ், இது மூணுமே பழமையான மொழின்னு உங்களுக்கு தெரியுது, கரெக்டுங்களா? ஆமா, தமிழ், எப்ரு, அரபிக், இது மூணுத்துல இது பழமையான இருக்காது, அது தெரியுமா? காலகட்டத்தில் இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ண ஐடியா இருக்கா? மூணுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள தமிழ் பழமையான. அவங்கள்ட்டையும் விரத கான்செப்ட் இருக்கு. சோ பேசுற இருக்கட்டுமே பிரதர். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மொழிகள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தமிழ், எப்ரூ, அரபிக் இவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணுறது ஒரு விரத கான்செப்ட் இருக்கு. இதுல தமிழ் பேசுறவங்க தான் ரொம்ப முதன்மையானா, இப்ப விரத கான்செப்ட் இவங்கள்ட்ட தான் வந்துருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இருக்கீங்களா? கேக்குதான பேசுறீங்க? either are you there? Yes, I'm there. Yeah. See, let's close the room. Yeah, after a few minutes. Yeah. See, there are 3 languages we compare: Tamil, Hebrew, Arabic. Tamil is the oldest language. So where the notebook concept, okay, which means fasting. Okay, this concept, language wise, Tamil is the oldest. Sorry ஹைதர், என்னடா பவர் கட் ஆனதால வைஃபை கட் ஆயிட்டு இப்ப வந்திருக்கு. என்ன பேசுனீங்க? தமிழ், எப்ரூ, அரபிக் இந்த 3 லாங்குவேஜ் நீங்க எடுத்தா கூட தமிழ் தான் ஓல்டஸ்ட். அப்ப விரதம்ங்கிறது இங்க இருந்தா தமிழர்கிட்ட தான் வந்து நான் சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? இல்ல, தமிழுக்கு வேத, அதாவது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மொழிகள்ல நாங்க வேதங்களையும் இறை தூதர்களையும் அனுப்பியிருக்கோம்னு சொல்றாங்க.
அதனால தமிழ் மொழிக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள், அந்த நோன்பு விஷயங்கள், தொழுகை விஷயங்கள் இருந்திருக்கு. பிற்காலத்துல அது மாறி இப்படி இருக்குது. தமிழுக்கும் ஒரு இறை தூதர் இருக்கான்னு சொல்ல வரீங்க. நீங்க இதை கரெக்டா இங்கே அதான சொல்ல வரீங்க? தமிழுக்கும் இறை தூதர்கள் வந்திருக்கலாம். Bro. எது எப்படியோ அவருடைய காலகட்டம் ஆதாம்ல எது எப்படியோ இருக்கு யார், இஸ்லாம் தான் இந்த உலகத்துல வந்த முதலாவது மார்க்கம். அந்த மதம் எல்லாம் இஸ்லாம் தான். அதுல இருந்துதான் மத்த விஷயங்கள்லாம் மறைவு வந்துச்சு. பட் இதை வந்து இவங்க ஏத்துப்பாங்களா? இந்துவிசம் ஐ மீன் நாங்க ஏத்துக்க, ஐ மீன் நான் இந்து தான், பட் இந்து விஷயத்துல ஏத்துக்க மாட்டாங்களா? ஏன்னா இந்துவிசம், சனாதனம், இதெல்லாம் நம்ம பேசுவோம். இதை பத்தி நம்ம லேட்டரா பேசுவோம். இப்ப நானே கேக்குறேன், தமிழுக்கு நம்ம இறை தூதர் ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? வந்திருப்பாங்க. அந்த டைம்ல இந்த வேறதான் கான்செப்ட் இங்க பரவி இருக்கு நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? ஆமா, அல்லாஹுடைய தூதர்கள் இங்க வந்ததுல அவங்க போதிச்சிருப்பாங்க. அதுல விரதம் விஷயங்கள் இங்க வந்திருக்கும். இனி பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இனி அந்த சட்ட விஷயங்கள்லாம் மாறி. ஆபிரகாம் அவங்க பேசிய மொழி என்ன தெரியுமா? ஆபிரகாம் அவர்கள் பேசிய மொழி, ஆபிரகாம் பேசின மொழி சரியா என்னங்கிறது வந்து சொல்லப்படல. ஆனா ஈராக்ல இருந்த காரணத்தால அங்க பேசப்பட்ட மொழியைத்தான் அவர் பேசியிருக்கணும். பைபிளை பொறுத்த வகையில அவர் எபிரேயம் பேசினதாக சொல்லப்படுது. ஆனா உண்மை என்ன வந்து சரியா தெரியும். இப்ப வந்து எபிரேயம்னு எடுத்தா கூட தமிழ் அதுக்கு முதன்மையா இருந்தது. அப்ப ஆபிரகாமுக்கு காலகட்டம் வந்து ஒரு 4000 வருஷம்ங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி உள்ள 5000 வருஷம். ஓகே, அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளவங்க தான் இங்க வந்திருப்பாங்க. அப்ப அவங்க முன்னாடி உள்ளவங்க இருக்காங்களா, ஆதாம்ல இருந்து நோவா, அதுல இருந்து அவங்க தான் இங்க வந்திருப்பாங்க, கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் வந்திருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு உள்ளவங்களும் வந்திருக்கலாம். கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒரே டைம்ல ஒரே இறை தூதர் இருந்தது இல்லையே. ஒரே டைம்ல 2-3 இறை தூதர்களும் இருந்திருக்கா இந்த உலகத்துல. இந்த உலகத்துல ஒரே டைம்ல ஒரே தூதர் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூசா காலத்துல ஹிலர் இருந்தாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எஹியா இருந்தாரு. இப்படி ஒரே டைம்ல 2-3 தூதர்கள் இருந்திருக்காங்க. தூதர்களோட வேலை என்ன அஹமத்? அல்லாஹுவை பத்தி சொல்றது, அல்லாஹ் கொடுக்குற வேதத்தை விளக்கப்படுத்தி. உங்களுக்கு இந்த வேதம் எங்கிருந்து வந்தது அஹமத்? அந்த வேதம் அல்லாஹ் வந்து கொடுத்திருப்பார். அதான் எப்படி அல்லாவே நேரா அந்த இப்ப முகமது எப்படி பேசுறா? ஆமா, அல்லாஹ் நேரடியா அந்த உலகத்துக்கு எல்லாம் வந்தது கிடையாது ஒரு போதும். 4 விதத்துல கொடுக்கப்படும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியா இதயத்துல உந்தப்படும், இன்ஸ்பிரேஷன். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறை செய்து கொடுப்பாங்க. 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியா அல்லாஹ் பேசி கொடுப்பான். ஆனா அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய சத்தத்தை மட்டும் கேட்கலாம். 4வது கனவு மூலமாக கொடுக்கப்படும். இப்படி 4 விதமா கொடுக்கப்படும். இந்த 4. ஓகே. இது மோசஸ்க்கு வந்து இது மேலதானே கொடுப்பாரு, மலை மேலதானே கொடுப்பாரு நேரடியாவே? மோசஸுக்கு வந்து அல்லாஹ் வந்து நேரடியா எழுதி கொடுத்தார். ஆமா, நேரடியா வந்து எழுதி கொடுத்தாரு. ஓகே, எழுதி கொடுத்தார். வந்தேன் இல்ல, எழுதி கொடுத்து பூமிக்கு வந்தேன். Okay, Haider, can we close the room? I mean, you can close the room now. Thank you.